ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவி தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் கவி மகிழினி அவர்களின் நிலவில் கரைந்த சூரியன். கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கதை கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கான எனர்ஜி டானிக். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 11. வீட்டிற்கு வந்த வெண்ணிலா தன் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு அவள் அருகில் படுத்தவள். ஸ்கூலுக்கு போயிருந்தா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது பாப்பா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். கூடவே இருந்து சந்தோஷமா உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதிர்ச்சியா கௌதமோட அப்பா கோயிலில் பார்த்தாரு. கௌதம சமாதானப்படுத்துறதா நினச்சி நம்ம ஆஃபீஸுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். ஆனா கௌதம் அப்பாவும் கேட்காம நம்மளை பார்க்க வந்துட்டதுனால அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் ஒரு ராசி இல்லாதவ பாப்பா. இப்ப கௌதம் எப்படி இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா பார்க்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதுக்காக உன் அப்பாவை பார்த்தேன்? அவனை பார்க்கவே கூடாதுன்னு தானே இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்தோம். அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சிருந்தா எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பேன் பாப்பா. ஆனா இன்னைக்கு கௌதம ஆக்சிடென்ட் பண்ணதே உன் அப்பா தான். இதை சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஆமா, அவன் அப்பா இல்லை என்று தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையிடம் புலம்பி அழுது கொண்டிருந்தாள் வெண்ணிலா. சிறிது நேரம் அழுது அழுது ஓய்ந்தவள், சரி அவன்தான் நம்மளை தப்பா பேசிட்டு போயிட்டான்ல, இனி இதுக்கு மேல வரமாட்டான். சரி, அவனை பத்தி நினைச்சு நம்ம எதுக்காக அழுகணும்? இனி அவனை நினைக்கவே கூடாது என்று கண்களை துடைத்து விட்டு அடுத்து கவலை அவளை ஒட்டி கொண்டது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அந்த பிரின்சிபல் காட்டு கத்துவான். லீவ் வேற டீச்சர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆண்டவா, என்னையே இப்படி சோதிக்கிற என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தவள் இப்பொழுது எழுந்து தன் கண்களை துடைத்து கொண்டு ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தாள். வீட்டிற்கு சென்ற சூர்யாவிற்கு இப்பொழுது வெண்ணிலாவின் ஞாபகம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது. யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அவனுக்கென்று திவாகர் வீட்டில் கொடுத்த ரூமில் சென்று அடைந்து கொண்டான். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று நீண்ட யோசனைக்கு பிறகு, சரி வேற வழி இல்லை, வினோத் கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். அவன் ஒய்ஃப் வெனிலாவோட ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பாக அட்ரஸ் கிடைக்கும். நம்ம அந்த அட்ரஸில் போய் பார்க்கலாம் என்று நினைத்தவன் இப்பொழுது வினோத்திற்கு கால் செய்தான். என்ன, நேற்று தானே பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளே கால் பண்ணுறான் என்று நினைத்து கொண்டு ஃபோனை அட்டென்ட் செய்தான் வினோத். சொல்டா மச்சான், என்ன ஏதாவது ப்ராப்ளமா கால் பண்ணுற என்றான் வினோத். நீ என்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்க மச்சான், கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சூர்யா கேட்க, மச்சான் காத்திருக்கேன்டா. இது வரைக்கும் நீ செஞ்ச எதுக்குமே நான் பதில் எதுவும் செய்யலை. நீ அவ்வளோ பண்ணியிருக்க, எனக்காக என்ன உதவினாலும் சொல்லு, செய்கிறேன் என்றான் வினோத். உன்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்டு அந்த வெனிலாவோட அட்ரஸை மட்டும் எனக்கு வாங்கி கொடுறா என்றான் சூர்யா. என்ன சூர்யா, நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உனக்கு இன்னும் கோபம் இருக்கா என்ன என்றான் வினோத். இல்லடா, அவளுக்கு மேரேஜ் ஆகலை. நான் தான் உங்கள் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு முட்டாள் மாதிரி அவசரப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் என்று அன்று நடந்த விவரங்களை சொன்னான் சூர்யா. இப்பொழுது வினோத் அதிர்ச்சியில் தன் நெஞ்சில் கை வைத்தவாறு நின்றிருந்தான். டே மச்சான், நீயா? உனக்கு யாருக்குமே கெடுதல் பண்ண தெரியாதே, நீ ரொம்ப நல்ல வேண்டா. எப்படி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண? எனக்கு கேட்கும் போதே நெஞ்சமெல்லாம் வலிக்குதுடா மச்சான். என்னடா இது, இப்போ என்ன நடக்குது? எனக்கு எதுவும் புரியல என்று வினோத் சொல்ல, டேய் நான் சொன்னது எல்லாமே உண்மை. இன்னைக்கு வெனிலாவை பார்த்தேன். அதே கௌதம் என் காரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டான். நான் உங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சேன். ஆனால் கௌதம் நம்ம மாப்பிள்ளை திவாகரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் கௌதமை பார்க்க போனப்ப நானும் போனேன். அவங்க அம்மா சொல்லி தான் தெரியும், வெண்ணிலாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கலை. அவள் அன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திட்டா. ஆனால் இப்போது வெண்ணிலா கிட்ட என்னோட குழந்தை இருக்குதுடா, 3 வயசுடா. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அவளை தெரியாமல் தப்பாக பேசி மறுபடியும் அவளை நான் இழந்துட்டேன். அவள் எங்கே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. அவளோட அட்ரஸ் கண்டிப்பாக கீதாவுக்கு தெரியும். ப்ளீஸ் எப்படியாச்சும் வாங்கி கொடுறா என்று இந்த முறை அழுது விட்டான் சூர்யா. மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கீதா கிட்ட பேசுகிறேன். நீ நம்ம வீட்டுக்கு வா, 2 பேரும் சேர்ந்தே தேடலாம் என்று வினோத் சொல்ல இப்பொழுது அவன் அறையை விட்டு வெளியே வந்து அவன் அம்மாவிடமும் திவாகரிடமும் நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கிளம்பினான் சூர்யா. அவன் சொன்ன அத்தனை தகவல்களையும் கேட்டு ஆடி போனாள் கீதா. வினோத், இப்போ வெண்ணிலா எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அவள் அம்மா அப்பா வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும். இப்போ வெண்ணிலா அவங்க கூட இருக்காளா இல்லையான்னு சரியா தெரியல. சூர்யா சொல்கிறத பார்த்தா வெண்ணிலா அவங்க வீட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா
அவங்க குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான குடும்பம். அப்படி இருக்கும்போது வெண்ணிலா இப்போ அவங்க கூட இருக்க வாய்ப்பில்லடா என்றாள். சரி பரவாயில்ல, அந்த அட்ரஸ் கொடு, நானும் சூர்யாவும் போய் பார்க்குறோம் என்று சொல்ல கீதா அவள் அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுக்க சரியாக வினோத் வெளியில் செல்ல சூர்யாவும் வந்தான். இருவரும் ஒரே காரில் கிளம்பினர். நீண்ட தூரம் சென்றதற்கு பிறகு ஒரு கிராமத்தில்தான் அவர்களது வீடு. கிராமம் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஓரளவிற்கு வளர்ச்சியடைந்த சிறிய அளவு டவுனாக மாறியிருந்தது. இப்பொழுது அங்கு அவர்களது வீடு எங்கிருக்கிறது என்பதை அருகில் இருப்பவர்களிடம் விசாரிக்க, பெரிய வீடு தானே கேட்குறீங்க என்று ஒருவர் அவர்களை அழைத்து சென்று வீட்டை காண்பித்தார். கிராமத்து மாளிகை என்று சொல்லலாம். ஓட்டு வீடுதான், ஆனால் மிக பெரிய வீடு. கூட்டு குடும்பம் நிறைந்து வாழ்ந்த வீடு. இப்பொழுது எப்படி உள்ளே போய் அவளை பற்றி கேட்பது என்று ஒரு தயக்கத்தோடு சூர்யா வினோத்துடன் அங்கு சென்று திறந்திருந்த கதவை தட்ட, உள்ளே இருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தார். விலை உயர்ந்த கார் வீட்டு வாசலில் நின்றிருக்கிறது. அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது சூர்யா வசதியான வீட்டு பிள்ளை என்பது அவனை பார்க்கும்போதே அவன் தோற்றத்தில் தெரிந்தது. அவனுடைய அழகும், அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய கார் என்று அனைத்தையும் பார்த்தவர் யாராயிருக்கும்? இவ்வளவு வசதியா இருக்கிறவங்க இங்கே எப்படி வந்தாங்க என்றபடி, நீங்க யாரை பார்க்க வந்தீங்க என்று அந்த அம்மா கேட்க, வெண்ணிலா இருக்காங்களா என்று ஆர்வத்தோடு கேட்டான் சூர்யா. ஆமா, அந்த வெண்ணிலாவை பத்தி நீங்க எதுக்கு கேட்குறீங்க என்று கேட்கும் போதே அந்த அம்மாவின் முகம் மாறியது. அதை கவனித்த சூர்யா என்ன சொல்வது என்று வினோத்தை பார்க்க, இப்பொழுது வினோத், அம்மா நாங்கள் சூர்யா கூட படித்தவங்க. படிப்பு முடிஞ்சதும் வெளிநாடு போயிட்டோம். மேரேஜுக்கு கூட வர முடியல. அதனால தான் வெண்ணிலாவை பார்த்து வாழ்த்து சொல்லலான்னு வந்தோம் என்று பொருந்தாத ஒரு காரணத்தை சொன்னான். கூட படித்த ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்ப அவ செத்தது மட்டும் உங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக அந்த அம்மா பேச, இப்போது வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் வெளியில் வர, என்ன மீனாட்சி, வந்தவங்க வாசலை நிற்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க? அவங்கள உள்ள கூப்பிடு என்று ஒரு பெரியவரின் குரல் ஒலித்தது. உள்ள வாங்க என்று அந்த அம்மா கூப்பிட, இப்பொழுது சூர்யாவுக்கு மனதெல்லாம் படபடவென்று அடித்தது. ஏன் வெண்ணிலா செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க என்று நினைத்து கொண்டே உள்ளே வர, அங்கு ஹாலில் அவளுடைய போட்டோவுக்கு மாலை போடப்பட்டிருந்தது. அதை பார்த்தவன் இதயமே நொறுங்கியது போல் ஆக, இப்போது வேகமாக சென்று அந்த போட்டோவில் இருந்த மாலையை எடுத்துவிட்டு அவள் நெற்றியில் வைத்திருந்த பொட்டையும் அழித்துவிட்டு, ஏங்க இப்படி உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டிருக்கீங்க என்று கோபமாக அவர்களிடம் பேசினான் சூர்யா. அவ உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அவ செத்து 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் எல்லாருமே தலை முழுகிட்டோம் என்று இப்போது அந்த பெரியவர் கூட, அப்படியே வெண்ணிலாவின் அப்பா, பெரியப்பா, அத்தனை உறவுகளும், அவ செத்துட்டா. ஆமா, இவ்வளோ கோபப்படுறீங்க, நீங்க யாரு என்று சூர்யாவை கேட்க, நான் யாருன்னு சொல்றது இருக்கட்டும், ஆனால் எதுக்காக உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு வச்சிருக்கீங்க என்று இப்போது கோபமாக அவர்களை பார்த்து சூர்யா கேட்க, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ஓடுகாலிய எங்க குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே செய்யாத பெரிய தப்பு அவ செஞ்சிருக்கா. ஓடுகாலி, அவ எல்லாம் விளங்கவே மாட்டா. இப்படியே வெளியில போனவ செத்தாலும் செத்துருப்பா. அவ மேல எங்களுக்கெல்லாம் இருந்த பாசம் எப்பவோ அருந்து போச்சு. அவளுக்காக பார்த்து பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி, கல்யாணத்துக்கு முதல் நாள் எவனோ ஒருத்தன் கட்டின தாலியை காட்டி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் வெளிநாடு போயிட்டாருன்னு எங்ககிட்ட சொன்னான். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டோம். அந்த நாய் எங்க திருத்தடுவா சுத்திட்டு இருந்ததோ, இப்ப எங்க செத்து ஒளிஞ்சிச்சோ யாருக்கு தெரியும் என்று கோபமாக அவளின் அப்பா பேச, இப்போது சூர்யாவுக்கு தான் ஆத்திரம் வந்தது. ஆனால் அவர்களிடம் கோபப்படும் அளவிற்கு அவனுக்கு உரிமை கிடையாது. அந்த கோபம் வர காரணம் அவன்தானே என நினைத்தபோது வெண்ணிலாவின் போட்டோவை கையில் வைத்திருந்தவன் கண்களில் வடிந்த கண்ணீர் அந்த போட்டோவை தான் நினைத்தது. நான் யாருன்னு எல்லாம் கேட்டீங்கல்ல, நான் வெண்ணிலாவோட புருஷன் என்று சொல்லிவிட்டு அப்போதே அவளுடைய போட்டோவையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் சூர்யா. அனைவரும், வெண்ணிலாவோட புருஷனா? அப்போ இங்கே வந்து தேடுறான்னா அந்த வெண்ணிலா எங்க போயிருப்பா என்று பேசியவர்கள், சரி அவ எங்கேயோ எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும் என்று பெரியவர் சொல்ல, அவர்களது வேலைகளை அவரவர் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். தடுமாறிக்கொண்டு வந்தவனை காரில் ஏற்றினான் வினோத். இப்போது சிறிது தூரம் தள்ளி சென்று காரை நிறுத்தியவன் வாட்டர் பாட்டிலை எடுத்து, டேய், உன் முகத்தை கழுவிட்டு தண்ணியை குடி. என்னடா நீ இவ்வளோ உடஞ்சு போயிட்ட என்று வினோத் கேட்க, நான் யோசிக்காம பண்ண தப்பு ஒரு பொண்ணு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அன்னைக்கே அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கன்னா அவ எப்படி இந்த குழந்தைய சுமந்து தனியா பெத்து இவ்வளோ நாள் வளர்த்துருக்க முடியும்? என்னென்ன கஷ்டப்பட்டாலோ தெரியல.
இங்கே பாரு வினோத், எனக்கு தெரியாது. எனக்கு வெண்ணிலா வேணும். அவ கழுத்துல நான் தாலி கட்டி முறைப்படி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அவ பட்ட கஷ்டம் எல்லாம் சேர்த்து அவளை நான் நல்லபடியா வாழ வைக்கணும் என்று சொன்னான் சூர்யா. இப்போது அவள் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அன்று இரவு. அத்தியாயம் 12. அன்று இரவு வினோத் சூர்யாவை அவனுடைய மாப்பிள்ளையின் வீட்டில் டிராப் செய்துவிட்டு சென்றான். அந்த போட்டோவுடன் உள்ளே வந்தான் சூர்யா. ஆனால் அங்கு இருப்பவர்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்ததால் அவன் போட்டோவோடு வந்ததை கவனிக்கவில்லை. நேராக அவன் அறைக்கு சென்று அந்த போட்டோவை வைத்துவிட்டு அங்கு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். வெண்ணிலாவின் முகத்தை பார்த்தவன், அவ முகத்துல தான் எத்தனை அழகு. பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நல்லபடியா கௌதம கல்யாணம் பண்ணி அவ சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா யோசிக்காம என்னை அவமானப்படுத்திட்டான்னு அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அவ கையில இருக்கிறது என்னோட குழந்தைன்னு தெரியாம கூட இருந்திருக்கேன். குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. கடவுளே, ஏன் இவ்வளோ பெரிய சோதனையை எனக்கு கொடுத்த? என் கண்ணு முன்னாடி வெண்ணிலாவும் குழந்தையும் இருந்தும் என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ அவங்கள நான் எங்கன்னு போய் தேடுவேன் என்று அவனுக்குள்ளாகவே பல கேள்விகள், பல குழப்பங்கள் அனைத்தையும் அவள் போட்டோவை பார்த்தபடி சிந்தித்துக் கொண்டிருந்தான் சூர்யா. முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திவாகரன் அறையில் சௌமியாவை கொண்டு போய் விட்டனர் அங்கிருக்கும் பெண்கள். கையில் பால் செம்புடன் குனித தலை நிமிராமல் வெக்கம் பூத்த முகத்துடன் அவன் அருகில் சென்றாள் சௌமியா. அவள் தோழிகளும் உறவுக்காரர்களும் சொன்னது போல் அங்கு பால் சொம்பை வைத்துவிட்டு முதலில் அவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். பின் மெல்ல அவளை தூக்கி நிமிர்த்தினான் திவாகர். சௌமியாவின் மனதில் பல குதிரைகள் ஓடுவது போன்று இதயம் படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. வீட்டில் பார்த்து முடிவு பண்ணிய சம்பந்தம்தான் என்றாலும் அவர்களுக்கு திருமணம் நிச்சயித்து இடையில் 2 மாதங்கள். அந்த 2 மாத காலத்தில் இருவரும் அளவுக்கு அதிகமாக காதலை தங்களுக்குள்ளாக வளர்த்து கொண்டனர். அந்த காதல் இப்பொழுது கட்டிலில். மெல்ல சௌமியாவை கட்டிலில் கிடத்தினான் திவா. தன் காதல் மனைவியை நெற்றி முதல் பாதம் வரை முத்தங்கள் கொடுத்து அவளை வெக்கத்தில் மூழ்கடித்திருந்தான். சிறிது நேரம் செல்ல செல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அந்த கட்டிலில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தனர். தங்களின் வாழ்க்கையில் முதல் நாள் முதல் இரவு இருவருக்கும் எல்லையில்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் நிறைந்திருக்க இப்போது அவர்களுடைய முதல் கூடல் ஆரம்பமானது. அவர்கள் வாழ்க்கை இங்கு நலமாகவே ஆரம்பித்திருந்தது. ஹாஸ்பிட்டலில் கௌதம் இப்போது கண் விழித்தான். இரவு 11:30 எப்போது கண் விழிப்பான் என்று காத்திருந்த அவனின் அம்மா, அப்பா, அவனுடைய சொந்தங்கள் என்று அங்கு அமர்ந்திருக்க கௌதம் கண் விழித்தான் என்று செய்தி அறிந்ததும் அவனின் அம்மாவும் அப்பாவும் அந்த அறைக்குள் நுழைந்தனர். அப்போதுதான் அவனுக்கு செலுத்தப்பட்டிருந்த செயற்கை ஆக்சிஜனை எடுத்துவிட்டு அவன் இயல்பாக மூச்சு விட்டு கொண்டிருப்பதை உறுதி செய்துவிட்டு மருத்துவர்கள் அவர்களிடம் தெரிவித்திருந்தனர். வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா இங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தான். கௌதம், என்ன பாருடா, நான் உன் அம்மாடா, உன் அப்பா இருக்காரு. நீ எதுக்காக இப்போ வெண்ணிலாவை கேட்குற என்று தாயுள்ளம் பதறித்தான் போனது. அவன் அன்னையின் முகத்தை பார்த்தவன், அம்மா, வெண்ணிலா ரொம்ப நல்லவம்மா. அவள் வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது. எனக்கு வெண்ணிலாவை பார்க்கணும். நான் வெண்ணிலா கிட்ட பேசணும் என்றான் கௌதம். ஏண்டா, ஏன் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? உனக்காகத்தானே நாங்கள் உயிரோட இருக்கோம். ஒத்த புள்ளைய பெற்றுட்டு இப்போ எங்களை ஏண்டா இப்படி நரகத்தில் தள்ளி வேடிக்கை பார்க்குற? அந்த வெண்ணிலா பின்னாடி சுற்றி சுற்றி இப்போ பாரு, சாகிற நிலைமைக்கு வந்துட்ட. நீ கண் விழிச்சு பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை. ஆனால் கண் விழிச்சதும் அவளை பற்றி கேட்குற? ஏண்டா பெத்த வயிற இப்படி பதற வைக்கிற என்று அழுதார் கௌதமின் அம்மா. அம்மா, வெண்ணிலாவை வெறுக்காதீங்க. அவ ரொம்ப நல்லவ. எனக்கு இப்பவே வெண்ணிலாவை பார்க்கணும் என்றான் கௌதம். இதற்கு மேல் அவனிடம் பேசி பயனில்லை என்று நினைத்த கௌதமின் அம்மா, சரி கௌதம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது நைட் நேரம். இப்போ எப்படி வெண்ணிலாவை வர சொல்ல முடியும்? நாளைக்கு காலையில் அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன். இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா என்று சொன்னார். அப்போதுதான் சரி என்று சொல்லிவிட்டு அவனும் தன் கண்களை மூடியிருந்தான். ஆனால் அந்த கண்களுக்குள் வெண்ணிலாவின் முகம் மட்டுமே இருந்தது. சூர்யாவோ தனது அறையில் வெண்ணிலாவின் புகைப்படத்தை பார்த்தபடியே அந்த இரவு முழுவதும் உறங்காமல் இருந்தான். நீ எங்க இருக்க வெண்ணிலா? உன்னை நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்ற வார்த்தைகள் மட்டுமே அவன் உதடுகள் முணுமுணுத்தபடி இருந்தது. காலையில் கண் விழித்த திவாகர் அப்போதுதான் சௌமியாவை விட்டு விலகினான். அவளும் அவனை விட்டு விலகி குளித்து முடித்துவிட்டு அவளும் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு கீழே வந்தாள். திவாகரும் அவன் குளித்து முடித்து கீழே வந்தான். அப்போது சோஃபாவில் அமர்ந்தபடி சூர்யா லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். திவாகரை பார்த்தவன், வாங்க மாப்ள,
என்று லேசான புன்னகையோடு சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். என்ன மச்சான், வேலையெல்லாம் கம்பெனியில் ஆரம்பிச்சிட்டிங்க போல, ரொம்ப பிஸியா என்றான் திவாகர். உங்கள் கல்யாண டென்ஷனில் 3 நாளாக நான் ஒர்க் பண்ணல. இப்போ ஆஃபீஸில் சில முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும் என்றான் சூர்யா. அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று திவாகரும் காஃபியை அருந்திவிட்டு அமைதியாக அவன் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஃபோன் வந்தது. என்ன புது நம்பராக இருக்குது, யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஃபோனை அட்டன் செய்தான். ஹலோ, திவாகர் சாரா என்ற பெண்ணின் குரல் கேட்டது. ஆமாம், திவாகர் தான். நீங்கள் என்றான் திவா. சார், என் பேரு வெண்ணிலா என்றாள். வெண்ணிலா, நீங்கள் கௌதமோட என்று இவன் சொல்லும்போதே அந்த பெயரை கேட்ட சூர்யா அப்படியே தன் வேலையை மறந்து அவன் பேசுவதை கவனித்தான். சார், கௌதமுக்கு எப்படி இருக்கு? நான் அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தேன். இன்னும் உங்க அப்பா அம்மா கார் இருக்குது, உள்ள போனா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ண என்றாள் வெண்ணிலா. வெண்ணிலா, ஆன்ட்டிக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க பேச்சை கேட்காம கௌதம் கல்யாணம் பண்ணிக்காம உங்களே நினச்சிட்டு இருக்கிறது தான். அதுலேயும் நேற்று அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவங்களால தாங்கிக்க முடியல. உங்களுக்கே தெரியும், வீட்டுக்கு ஒரே பையன், அவன் மேலே உயிரே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு பொண்ணால தன் பையன் இப்படி ஆயிட்டான்னு தெரிஞ்சா எந்த தாய் தகப்பனுக்கு தான் கோவம் வராது? நீங்களே சொல்லுங்க என்றான் திவா. சூர்யாவுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்தது வெண்ணிலாவிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றவன் இப்போது பொறுமையாக அவன் பேசுவதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். எனக்கு புரியுது சார், ஆனா கௌதம் வாழ்க்கையில விளையாடணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்லை. கௌதம் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். நேத்து கூட என் பொண்ணோட பிறந்த நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கிள் வந்து என்ன பார்த்தாரு. அப்போது அவள் பேசுவது தெளிவாக வெளியில் கேட்டது. நான் தான் அதனால நேற்று கௌதமோட ஆஃபீஸ் போய் கௌதம் கிட்ட என்னை மறந்துட சொல்லி சொன்னேன். கௌதம் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியா நீங்க மட்டும் மேரேஜ் பண்ணிக்காட்டி நான் குழந்தைய தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். அதை கேட்டுதான் அவர் டென்ஷன் ஆகி என் பின்னாடி தேடி வந்திருப்பார் போல. ஆனா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் கௌதம் ரொம்ப நல்லவர், அவர் மனசுக்கு நல்லா இருக்கணும். ஆனா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கௌதம ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சா போதும். நான் இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு இந்த ஊரை விட்டே போக போறேன் என்றாள் வெண்ணிலா. அதை கேட்ட சூர்யாவுக்கு தான் இதயமே நெருங்குவது போல் ஆனது. வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அப்புறம் நீங்க இப்போ எங்க இருக்கீங்க என்றான் திவா. சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கேன் என்றாள் வெண்ணிலா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலையா? நீங்கள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து திரும்புவதற்குள் அங்கு அருகில் இருந்த சூர்யாவை காணவில்லை. சூர்யா எங்க? வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஓகே, வெளியில் போயிருப்பார் போல என்று நினைத்து கொண்டான் திவா. ஆனால் வெளியில் சென்ற சூர்யாவோ இப்போது வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தான். அவனின் பதட்டம் எல்லாம் ஒன்றுதான். இப்போதான் வெண்ணிலா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. ஊரை விட்டு போயிட்டானா? அவள் எங்கே போவா? என்ன பண்ணுவா? புது இடம், குழந்தைய வச்சுக்கிட்டு. ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது. ஆனால் இப்போவே போகிறேன், அவளை பார்க்குறேன், அவள் கழுத்தில் தாலி கட்டுறேன் என்ற முடிவோடு கிளம்பி இருந்தான் சூர்யா. அத்தியாயம் 13. சௌமியாவிடம் சொல்லிவிட்டு இப்போது திவாகரன் கௌதமை பார்ப்பதற்காக கிளம்பினான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தன் குழந்தையை தோளில் போட்டபடி நின்றிருந்தாள் வெண்ணிலா. அப்போது வெளியில் வந்த கௌதமின் அம்மா வெண்ணிலா குழந்தையோடு நிற்பதை பார்த்து அவள் கௌதமை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார். அப்போது வெண்ணிலாவின் அருகே வந்து, வெண்ணிலா, நீயே இங்கே நிற்கிற? உள்ளவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அழைத்து கொண்டு சென்றார். கௌதமின் அம்மாவை பார்த்த வெண்ணிலாவிற்கு இப்போது கை கால்கள் லேசாக நடுங்கியது. முதல் நாள் அவர் வெண்ணிலாவை பேசியது அவளுக்கு இப்போது வரை ஒரு பதட்டத்தை கொடுத்திருந்தது. அவள் நடுக்கத்தை பார்த்த அந்த அம்மாவிற்கு இப்பொழுது தெளிவாக புரிந்தது. புரியுது வெண்ணிலா, நேற்று கோபத்தில் பேசிட்டேன். கௌதம் உன் மேல உயிரே வச்சிருக்கான். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு கண் விழிச்சான். உன்னை பற்றி மட்டும்தான் பேசினான். அவன் ரத்தம் முழுக்க நீ தான் ஊறி போய் கிடக்க. அவன்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறது நடக்காத காரியம் என்று சொல்லிவிட்டு, நீ ஏன் இன்னும் கௌதம பார்க்க வர்ற? இங்கே நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும் தானே? அவனே உன்னை மறக்காம இருக்கான். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நீ அவனை சுத்தி சுத்தி வந்தா அவன் நிலைமை என்ன ஆகும் என்று கேட்க, அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சத்தியமா சொல்றேன். நான் மனப்பூர்வமா கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிச்சது உண்மைதான். உங்க பையனை நாசம் பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துருச்சு. கௌதம் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் வந்தேன்.
நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு நான் வேற ஊருக்கு போயிடுறேன். இனி திரும்பவும் நான் எப்பவும் சென்னைக்கு வரவே மாட்டேன். கடைசியா ஒரே ஒரு தடவை நான் கௌதம பார்க்கணும். அவர் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றாள் வெண்ணிலா. பெரிய பத்தினி மாதிரி பேசுற. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வெண்ணிலா? எவனோ ஒருத்தனை நினைச்சிருந்தா என் பையனை எதுக்காக கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? இப்ப ஊரை விட்டு போறேன்னு அனுதாபம் தேட போறியா என்று கோபமாக அவர் பேச, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அனுதாபத்துக்காக நான் வரல. நான் ஊரை விட்டு போறது உண்மைதான். அதுக்காக உங்க பையன்கிட்ட சொல்லி அனுதாபம் தேடி அவர் கையால தாலி கட்டிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. கௌதம் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தா என் கழுத்துல தாலி ஏறி 4 வருஷம் ஆயிருக்கும். என் கழுத்துல ஒருத்தர் கட்டின தாலி இருக்கு, என் கையில ஒருத்தரோட குழந்தை இருக்கு. எப்படி நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன்? ஏன் நீங்க புரிஞ்சுக்காம என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? கௌதம் வாழ்க்கை என்னால கெட்டு போயிடக்கூடாது, அதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை என்றாள் வெண்ணிலா. இவ்வளவு உத்தமி மாதிரி பேசுறியே, உன் புள்ளையோட அப்பா பேரு என்ன, அதை சொல்லு. கௌதமின் அம்மா கேட்க எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியானாள் வெண்ணிலா. தோளில் தன் குழந்தையை இறுக்கி பிடித்தபடி அவள் நடுங்கியபடி நின்றிருந்தாள். சொல்லு, உன் கழுத்துல ஒருத்தன் கட்டின தாலி இருக்கு, உன் கையில ஒருத்தனோட புள்ள இருக்கு. இது ரெண்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? பதில் சொல்லு. என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுற. எனக்கு நல்லா தெரியும் வெண்ணிலா, எவன்கிட்டயோ கெட்டு போயிட்டு இப்படி சீன் போட்டுட்டு இருக்க. உன் பிள்ளைக்கு அப்பா பேர் என்னன்னு உனக்கு தெரியாது. கேவலமான ஜென்மோ நீ. இதோ உன் தோல்ல இருக்கு பாத்தியா, இன்ஷியல் தெரியாம எந்த குப்பை தொட்டியோட குழந்தைன்னு கூட தெரியல என்று இப்போது வார்த்தைகள் கொஞ்சம் கேவலமாக வெளியில் வர வெண்ணிலா பதில் சொல்வதற்கு முன்னாக, போது நிறுத்துங்க என்ற கம்பீர குரல் கோபத்தோடு ஒலித்தது. அந்த குரல் ஒலித்த திசையை நோக்கி வெண்ணிலா பார்த்தாள். கோபமாக நின்றிருந்தான் சூர்யா. என்ன ஆண்டி, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. அந்த பொண்ணோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? அவ புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? அவளோட புருஷன் நான் தான். அந்த குழந்தையோட அப்பா பேரு சூர்யா. அவ கழுத்துல இருக்கிறது நான் கட்டின தாலி என்று இப்போது வெண்ணிலாவின் அருகே வந்து நின்றான் சூர்யா. வெண்ணிலாவுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது. யாரை பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறாளோ அவன் எப்படி இங்கே வந்தான்? அவன் எதற்காக என்னை மனைவி, இது என் குழந்தை என்கிறான்? தாலி நானா கட்டிக்கிட்டதானே, இப்ப ஏன் ரெண்டுக்கும் அவன் சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்கான் என்று எரிச்சலோடும் குழப்பத்தோடும் அவனை பார்த்தாள் வெண்ணிலா. சூர்யா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க திவாகரோட மச்சான், நீங்க ரொம்ப வசதியானவர், உங்க பேக்ரவுண்ட் எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வெண்ணிலா ரொம்ப சாதாரணமானவ, அவளை எப்படி நீங்க என்று அந்த அம்மா இப்போது கொஞ்சம் தடுமாற, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது. திவாகருக்கும் என் தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. நான் ரொம்ப சாதாரணமா ஒரு கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெண்ணிலா என்னோட ஒய்ஃப் என்று சொன்னவன் அடுத்த வார்த்தை எதுவும் பேசவில்லை. அப்போதே வெண்ணிலாவின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே நடந்தான். வெண்ணிலா அதிர்ச்சியில் அவன் என்ன செய்கிறான் என்பது புரியாமல் அவள் கையை பிடித்திருக்க அவளும் அவன் பின்னை புரியாமல் சென்றாள். எந்த ஒரு அனுமதியும் அவளிடம் அவன் கேட்கவில்லை. கார் டோரை ஓபன் பண்ணியவன் இப்பொழுது வெண்ணிலாவை உள்ளே அமர வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். அவன் பக்கத்து சீட்டில்தான் வெண்ணிலா இருந்தாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று குழம்பி தெளிவதற்குள் அந்த கார் சென்று நின்றது ஒரு கோவிலில். குழந்தையும் தோளில் உறங்கிக் கொண்டிருக்க சூர்யாவை பார்த்தது, அவன் பேசியது என்று அதிர்ச்சி நீங்காமல் இருக்க ஏதோ பித்து பிடித்தவள் போல் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாள் வெண்ணிலா. அங்கே கோவிலுக்கு அழைத்து சென்றவன் அவள் கழுத்தில் கட்டியிருந்த அந்த மஞ்சள் கயிற்றை அவனை கலற்றி ஊண்டியலில் போட்டுவிட்டு அவன் அவளுக்கென கொண்டு வந்திருந்த பொன் தாலியை அவள் கழுத்தில் கட்டினான் சூர்யா. அவள் அதிர்ச்சி தெளிந்து பார்ப்பதற்குள் அவள் கழுத்தில் அவன் கட்டிய தாலி ஏறியிருந்தது. சுய நினைவே இல்லாமல் நின்றிருந்தவளுக்கு அவள் தலையை சுற்றி அவள் நெற்றி வகுட்டிலும் குங்குமத்தை வைத்து விட்டான். இது எதுவும் அவளுக்கு தெரிந்தும் தெரியாதது போல் நடந்து கொண்டிருந்தது. அவள் சிலை போல் நின்றிருக்க அதை எதையும் கவனிக்காமல் சூர்யா அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்போதுதான் தன் தூக்கம் கலைந்து அழுதாள் ரக்ஷி குட்டி. அவள் அழுகையில் தன்னிலை அடைந்தவள் திடீரென உடலை குலுக்கிவிட்டு ஏதோ தன்னை ஆட்டியது போல் உணர்ந்தாள். கண்களை நேராய் பார்க்க சூர்யா அவள் எதிரில். அவள் கழுத்தில் அவன் கட்டிய பொன் தாலி. இப்போது எதுவும் புரியாத நிலையில் அவனை பார்த்தாள் வெண்ணிலா. அவனோ தன் கண்களில் முழு நிம்மதியோடு அவன் முன்பாக நின்றிருந்தான். அவனை பொறுத்த அளவு அவன் நினைத்தது நடந்துவிட்டது. அவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தாலி கட்டி வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தான். இப்போது தாலியை கட்டிவிட்டான். குழந்தை ஒரு புறம் அழுது கொண்டிருக்க வெண்ணிலாவோ அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாமல், டேய்
என்ன காரியம் பண்ணிட்ட? நீ எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டின என்று இப்போது அவனுடன் சண்டை போட ஆரம்பித்தாள். இங்கு நடக்கும் அனைத்தையும் அவன் ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலாவின் கையை பிடித்து காரில் ஏறும்போதே அவன் பின்னால் வந்த திவா பார்த்துவிட்டு அவனை பின்தொடர்ந்து வந்தான். அங்கு நடந்த அத்தனையும் திவாகரும் பார்த்து கொண்டுதான் நின்றிருந்தான். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? எதுக்காக இப்படி பண்ண என்று வெண்ணிலா அழுக இப்போது திவாகருக்கு ஒன்றும் புரியவில்லை. எதுக்காக வெண்ணிலா கழுத்துல இருந்த தாலியை கழட்டி உண்டிகளில் போட்டுட்டு சூர்யா தாலி கட்டினா அவன்கிட்ட எப்படி தாலி இருந்துச்சு என்ற குழப்பத்தில் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் வெண்ணிலா, நேற்று நான் உன்னை பார்த்தப்பவே என்கிட்ட உண்மையை சொல்லலை. நீ கௌதமோட ஒய்ஃப்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் இந்தியா வந்ததும் விசாரித்தேன். அவங்க தான் உனக்கு மேரேஜ் ஆனதா சொன்னாங்க. அதனால தான் உன்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டேன். ஆனால் என் குழந்தைய நீ கையில் வச்சிட்டு இருந்த அந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை என்று அவன் பக்கத்து நியாயத்தை அவன் பேசினான். அதை கேட்டவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்னது, உன் குழந்தையா? அது எப்படி உன்னோட குழந்தைன்னு சொல்ற என்றாள் ஆதங்கமாக. எனக்கு தெரியும் வெண்ணிலா, இது என்னோட குழந்தை தான். உன்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டதா கௌதம் அம்மா சொன்னாங்க. உன் வீட்டுக்கு போய் விசாரிச்சேன். நீ கோயம்புத்தூர் வந்துட்டு வரும்போது உன் கழுத்தில் தாலி இருந்துச்சு. நீ ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உன் வீட்டில் சொல்லி அவங்க உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டதா சொன்னாங்க. எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீயே உன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு உன்னோட கல்யாணத்தை நிறுத்தியிருக்க என்றான் சூர்யா. ஆமா, நான் தான் என் கழுத்துல தாலி கட்டினேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒருத்தரை காதலிச்சேன். அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு பொய் சொன்னேன். ஏன்னா நீ என்ன நாசம் பண்ணிட்ட. அந்த களங்கத்தோட கௌதமுக்கு பொண்டாட்டியா இருக்க நான் விரும்பல. கௌதமோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு பொய் சொன்னேன். அவங்களும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. செத்து போயிடலாம் நினைச்சேன். கடைசி நிமிஷத்துல நான் ஏன் சாகணும்னு தோணுச்சு. நான் என்ன தப்பு பண்ண? தப்பே பண்ணலையே. நீ பண்ண தப்புக்கு நான் எதுக்காக சாகணும்? அதனால வைராக்கியமா வாழணும்னு முடிவு பண்ணேன். ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். எனக்கு அப்ப தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ பண்ண பாவத்துக்கு உன் குழந்தைய எதுக்காக சாகடிக்கணும்? மனசு வரல. நான் பட்ட காயத்துக்கும் வலிக்கும் கடவுள் எனக்கு கொடுத்த மருந்தா நினைச்சேன். என் குழந்தைய சுமந்த. உனக்கு தெரியாதுடா, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு மற்ற நேரம் துணை இல்லாட்டி கூட டெலிவரி டைம்ல துணை கண்டிப்பா வேணும். ஆனா எனக்கு அந்த நேரத்துல கூட யாரும் இல்லை. கஷ்டப்பட்டு புள்ளைய சுமந்த. ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சு நான் என்னோட டெலிவரி செலவை பார்த்துக்கிட்டேன். குழந்தைய கையில் எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லை. 3 நாள் அந்த நர்ஸுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். 3 மாசம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யாரோட உதவியும் இல்லாம டெலிவரி ஆகி ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். உன்னால எனக்கு இருந்த அத்தனை சொந்தங்களையும் இழந்து அனாதையா நின்ன. இப்போ இந்த குழந்தை ஒன்று மட்டும்தான் எனக்கு ஆறுதல். 4 வருஷம் உன் ஞாபகம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுச்சு. ஆனாலும் எப்படியோ என் பிள்ளைய வளர்த்துட்டேன். இப்ப திடீர்னு வந்து எந்த உரிமையில என் கழுத்துல தாலி கட்டின என்று கேட்டாள் வெண்ணிலா. அவள் சொல்ல சொல்ல கண்களில் கண்ணீரோடு நின்றிருந்தான் சூர்யா. அத்தனையும் கேட்ட திவாகருக்கு தான் இப்போது அதிர்ச்சியாக இருந்தது. அத்தியாயம் 14. கண்களில் கண்ணீரோடு சூர்யா நின்றிருக்க வெண்ணிலா அழுது கொண்டே பேசிக்கொண்டிருக்க அவள் துக்கத்தில் குழந்தை அழுவதை கூட மறந்திருந்தாள். குழந்தை ரக்ஷியோ அவள் அம்மா அப்பா ஒருபுறம் சண்டையிடுகிறார்கள் என்பது கூட தெரியாது பசியில் கத்திக் கொண்டிருந்தாள். அதையெல்லாம் பார்த்த திவாகருக்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பக்கம் தன் உயிருக்கு உயிரான நண்பன் காதலித்த பெண், அவளை கெடுத்து தன் நண்பனின் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணியது தன்னுடைய சொந்த மச்சான். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாக கல்யாணம் நின்று இன்று வரை அந்த பெண்ணை தவிர வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். உயிருக்கு உயிராக அவளை இன்னும் காதலித்து கொண்டு இருக்கும் நண்பன், அவனுக்கு துரோகம் செய்தது தன்னுடைய மச்சான். இதையெல்லாம் மாற்றி மாற்றி நினைத்தவனுக்கு இப்பொழுது தலை வெடிப்பது போல் ஆனது. அவனால் அந்த கோபத்தையும் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக வந்தவன் சூர்யாவின் சட்டையை பிடித்து உலுக்கினான். இந்த இடத்தில் சூர்யா திவாகரை எதிர்பார்க்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்காகடா இந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண? என் கௌதம் இதே வெண்ணிலா மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா உன்னோட 10 நிமிஷம் சந்தோஷத்துக்காக அவங்க 2 பேரோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டல்ல என்று இப்போது திவாகர் சூர்யாவின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வெண்ணிலாவுக்கு எதுவுமே புரியாமல் திவாகரை பார்த்தாள். இந்த துரோகத்தை கௌதமே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன் என்று ஆத்திரத்தோடு பேசிக் கொண்டிருந்தான் திவாகர். சூர்யா வேகமாக அவன் சட்டையில் இருந்த கையை எடுத்து விட்டான். என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க? இது வெண்ணிலாவுக்கும் எனக்கும் இருக்கிற பர்சனல். இதுல நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க என்றான் சூர்யா. என்னது, நான் எதுக்கு கோவப்படுறேனா? சூர்யா, உன்னை நான் நேரில் பார்த்து 3 நாள் தான் ஆச்சு. உன் தங்கச்சி எனக்குன்னு நிச்சயம் பண்ணி 2 மாசம் தான் ஆச்சு. ஆனால் கௌதம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னோட உயிர் ஃப்ரெண்டு.
அவன் வாழ்க்கை மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. அவன் சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் எனக்கும் பங்கு இருக்கு. கல்யாணம் நின்னதுலேருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறதுக்கு 2 விதத்தில் நீ தான் காரணம். ஒன்று, வெண்ணிலா அவனுக்கு கிடைக்காம போனது. இன்னொன்று, விபத்து நடந்தது. அந்த விபத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய காயத்தையும் வலியையும் ஏற்படுத்தினது நீதான். என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ எல்லாம் மனுஷனாடா என்று ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தான். தன் மீது தவறு இருக்கிறது என்பதால் அவன் அடித்த அடியை வாங்கிக் கொண்டு அமைதியாக நின்றான் சூர்யா. இதே வேறொருவராக இருந்து தன் மீது தவறு மட்டும் இல்லை என்று இருந்தால் இப்போது அடித்த அவன் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டான். வெண்ணிலாவோ இதையெல்லாம் பார்த்து கையில் குழந்தை அழுது கொண்டிருக்க வேறு ஏதேதோ நினைத்தவள் தலை சுற்றி மயங்கி சரிந்தாள். அவள் கீழே விழப்போவதை அறிந்த சூர்யா குழந்தையோடு சேர்த்து அவளையும் தாங்கி பிடித்தான். வெண்ணிலா, வெண்ணிலா என்று அவளை எழுப்பி பார்த்தான். அவள் மயங்கிய நிலையில் இருந்ததால் இப்போது மெதுவாக அவளை அப்படியே தூக்கினான். வெண்ணிலாவின் கையில் இருந்த ரக்ஷி குட்டியை திவாகர் வைத்திருந்தான். வேகமாக வெண்ணிலாவை தன் காரில் ஏற்றினான். திவாகருக்கு சூர்யா மீது கோபம் என்றாலும் அழும் குழந்தையை அப்படியே விட்டு செல்ல மனமில்லாமல் குழந்தையை சூர்யாவின் காருக்கு அருகில் கொண்டு சென்றான். காரில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்துவிட மெதுவாக மயக்கம் தெளிந்து விழித்து பார்த்தாள் வெண்ணிலா. எதுவும் அவளால் பேசக்கூட முடியவில்லை. திவாகர் குழந்தையை வெண்ணிலாவின் கையில் கொடுத்துவிட்டு சூர்யாவை பார்த்தவன் எதுவும் பேசவில்லை. அவனை முறைத்துவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தான். அவளிடம் என்ன பேசுவது என்று கூட சூர்யாவுக்கு புரியவில்லை. காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். எங்கே போகிறோம் என்ன என்பது வெண்ணிலாவுக்கும் தெரியாது, சூர்யாவுக்கும் தெரியாது. ஆனால் குழந்தையோ அழுது அழுது முகமெல்லாம் வீங்கியது போல் ஆனது. தொண்டையே வறண்டு விடுவது போல் ஆனது. சூர்யாவை அருகில் வைத்துக்கொண்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வெண்ணிலா விரும்பவில்லை. கொஞ்சம் பொறுத்துக்கோ தங்கம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்ப வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதும் அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சமாதானம் சொன்னாள். ஆனால் ரக்ஷி குட்டியோ அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அழுது கொண்டே மா ngா ngா என்று அவள் சேலையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். சேலையை பிடித்து கொண்டே அவள் மார்பில் அவள் முட்டிக்கொண்டிருக்க சூர்யாவுக்கு புரிந்தது தன் குழந்தையின் தேடல். ஆளரவமற்ற பீச் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கினான் சூர்யா. அவன் கீழே இறங்கியவுடன் சிறிது நேரம் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருந்தாள் வெண்ணிலா. சூர்யா தன் காரில் சாய்ந்தபடி கை கட்டி நின்று கொண்டு கடலை வெறித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பின்பாக குழந்தை ரக்ஷி குட்டியும் பால் குடித்துவிட்டு உறங்கிவிட கீழே இறங்கினாள் வெண்ணிலா. கார் பின்டோரை ஓபன் பண்ணி குழந்தையை படுக்க வைத்தாள். வெண்ணிலா இறங்கியதை பார்த்த சூர்யா அவளை பார்த்தபடி திரும்பி நின்றான். என்ன சொல்வாளோ என்னவோ, ஆனால் அவள் என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக அவளை என் வீட்டிற்கு கூட்டி போய் தீருவேன் என்ற முடிவில் உறுதியாக இருந்தான். சிறிது நேரம் இருவருக்குள்ளும் அமைதி நிலவியது. வெண்ணிலாவும் சற்று திரும்பி அந்த கடலை பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யாவிற்கும் என்ன பேசுவது என்று புரியாது நின்றிருந்தான். இப்போது கடற்கரை மணலில் சென்று அமர்ந்தாள் வெண்ணிலா. அதை பார்த்தவன் ஏதோ தன்னிடம் சொல்ல நினைக்கிறாள் என்பதை புரிந்து அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அப்போதும் சிறிது நேரம் அமைதி மட்டுமே நிலவிக் கொண்டிருக்க, சரி நம்மளே பேச்ச ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த சூர்யா, என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உன் அன்னைக்கு தொட்டதுக்கு அடுத்த நாளே என்னால் இங்கே இருக்க முடியாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னால் உன்னை மறக்க முடியல. உனக்கு செஞ்ச அநியாயம் என் கண்ணு முன்னாடி வந்து 3 வருஷம் என் தூக்கத்தை பறிச்சது. எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. உன்கிட்ட ஏன் அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 2 நாளில் கல்யாணம்னு நீ சொன்ன, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நான் நினச்சேன். அதனால தான் உன்னை தேட நான் முயற்சி பண்ணலை என்றான் சூர்யா. அன்னைக்கு பண்ணதுக்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க. சரி, அன்னைக்கும் கட்டாயமாக தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க. இன்னைக்கும் அதே தப்பை தான் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக என் கழுத்தில் இருந்து தாலியை கலட்டி உண்டியல்ல போட்டுட்டு நீங்க எனக்கு தாலி கட்டினீங்க, என் சம்மதமே இல்லாம என்றாள் வெண்ணிலா. உன்னோட சம்மதம் இல்லாம உன்னோட கழுத்துல தாலி கட்டினது வேணா தப்பா இருக்கலாம் வெண்ணிலா. ஆனா நான் ஒரு முடிவோட தான் இருந்தேன். உன்னை எங்க பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் கண்டிப்பா உனக்கு தாலி கட்டணும்னு. அதனால தான் நான் வரும்போதே கடையில தாலி வாங்கிட்டு வந்தேன் என்றான். எந்த நம்பிக்கையில் எனக்கு தாலி கட்டினீங்க? நீங்க தாலி கட்டினதுமே உங்க கூட வந்து குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சிங்களா என்றாள் இப்போது கொஞ்சம் கோபமாகவே. வெண்ணிலா ப்ளீஸ், உன்னை கல்யாணம் பண்ணணும், உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும், அதை மட்டும்தான் நான் நினச்சேன். நீ தாலி கட்டினதும் என் கூட வருவியா மாட்டியா, சண்டை போடுவியா, இல்லை என்னை செருப்பால் அடிப்பியா, அப்படி எதையுமே நான் நினைக்கல. என்னோட மைண்டு ஃபுல்லாக உன்னை கல்யாணம் பண்ணணும் அது மட்டும்தான் இருந்துச்சு.
அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காம நான் உனக்கு தாலி கட்டினேன். எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடு, நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் என்றான் சூர்யா. இந்த 3 வருஷம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டி நின்னதே கிடையாது. எனக்கு என் குழந்தை இருக்கு. என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்தா போதும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலே எங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. எங்களை விட்டுட்டு போயிடுங்க என்றாள் வெண்ணிலா. என்ன வெண்ணிலா பேசுகிற? உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்தேன், என்னமோ நடந்துருச்சு. நான் பண்ணது தப்பு தான், கேவலமான காரியம்தான். அது யாராலையும் மன்னிக்க முடியாது. ஏன், இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களே என்ன மன்னிக்க மாட்டாங்க. அன்னைக்கு தான் என்னை பார்த்த. என்னால் உன் வாழ்க்கையில் ரொம்ப கசப்பான நினைவுகள் மட்டும்தான். ஆனால் எதுக்காக ஒரு நாள் பார்த்த எனக்காக என் குழந்தைய பெற்றுக்கிட்ட நீ என்றான் சூர்யா. நான் குழந்தை பெற்றுக்கிட்டது கருவை கலைக்க விருப்பம் இல்லாமல் மட்டும்தான். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தேடி வருவீங்க, உங்கள் கூட சேர்ந்து வாழலாங்கிற நம்பிக்கையில் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்கள் யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன நம்பிக்கையில் உங்கள் கூட நான் வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் பார்த்த நாளே எனக்கு எடுத்து நாசம் பண்ணவன் நீ. உன்னை நம்பி எப்படி வாழ்க்கை முழுக்க என்னால் கூட வர முடியும் என்றாள். நீ கேட்குறது பேசுறது எல்லாமே சரிதான். எனக்கு தான் பதில் சொல்ல முடியல. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் யாரை வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சூர்யா வெண்ணிலாவோட புருஷன், உனக்கு பிறந்த என் குழந்தைக்கு அப்பா. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. உன் மனசு எப்போ மாறுதோ அப்போ நாம் சேர்ந்து வாழலாம். நீ வா, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன் என்றான் சூர்யா. எந்த பதிலும் பேசவில்லை. இப்போது வந்தவள் பின் சீட்டில் ஏறினாள். குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. தூக்கி மடியில் வைத்து இருந்தாள். இப்போது அவன் முன் சீட்டில் அமர்ந்தபடி காரை ஓட்டிக்கொண்டு கண்ணாடியை பார்க்க வெண்ணிலா முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. குழந்தையை மட்டும் அவள் கைகள் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தது. சிறிது தூரம் வந்த பிறகு வீடு எங்கே இருக்கு என்று கேட்டான் சூர்யா. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் என்றாள் வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா, உன் வீடு தெரிஞ்சா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பயப்படுறியா? எந்த ஒரு பிரச்சனையும் தானா என் தலையில இழுத்து போட்டுக்க நான் விரும்பல என்ற பதிலை சொல்லிவிட்டு ப்ளீஸ் காரை நிறுத்துங்க என்றாள். சூர்யா ஓரமாக காரை நிறுத்த காரில் இருந்து இறங்கினாள் வெண்ணிலா. அவனிடம் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அப்போதே சிறிது தூரம் சென்று தள்ளி நின்றாள். அவள் நின்றதற்கான அர்த்தம் அவள் ஆட்டோவிலோ பஸ்ஸிலோ போனால் சூர்யா ஃபாலோ பண்ணி வந்து விடுவான். அவன் போன பின் செல்லலாம் என்பது. அதை புரிந்து சூர்யா இப்போது லேசாக சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அவன் சென்று 15 நிமிடங்கள் கழித்துதான் ஒரு ஆட்டோவை பிடித்து அவள் வீட்டிற்கு சென்றாள். 2 நாட்கள் பள்ளி விடுமுறை ஆகிவிட்டது. ஸ்கூலுக்கு போனா கண்டிப்பா அந்த பிரின்சிபல் கத்துவான். இதுக்கு மேல அங்க வேலை பார்க்க வாய்ப்பில்லை. அதனால ஈவினிங்கே போய் ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடலாம் என்ற முடிவில் இருந்தாள் வெண்ணிலா. இந்த புயல் அடித்து ஓய்ந்து விட்டது. இப்போது வீட்டிற்கு சென்றால் என்னவாகும் என்றெல்லாம் யோசிக்கவில்லை சூர்யா. அவன் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. திவாகர் வந்தது, அவனை பார்த்தது, அவன் சண்டை போட்டது என்று எதுவும் அவன் நினைவில் இல்லை. அவன் நினைவில் இருந்ததெல்லாம் வெண்ணிலாவும் குழந்தையும் மட்டும். அவளிடம் கேட்கவில்லையே குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருப்பாள். சிந்தனையிலேயே வீட்டிற்கு வந்தான். அங்கு பூகம்பமே வெடித்திருந்தது. சூர்யாவின் அம்மாவோ செம்ம கோபத்தில் இருந்தார். சௌமியா ஒரு பக்கம் பதட்டத்தில் இருந்தாள். திவாகர் நெருப்பை கக்கும் விழிகளால் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது உள்ளே சென்றான் சூர்யா. அத்தியாயம் 15. அவர்கள் அனைவரும் இருக்கும் கோபத்திலேயே புரிந்து கொண்டான் அவர்களுக்கு உண்மையெல்லாம் தெரிந்துவிட்டது என்று. விவரமாக அவர்களிடம் சொல்ல எதுவும் இல்லை. அவன் அம்மாவின் அருகே சென்றான். அம்மா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல முடியாது. நான் பண்ண தப்பு மன்னிக்க முடியாதது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் அவள் உடம்பு மேலே ஆசைப்பட்டு அப்படி பண்ணவே இல்லை. வினோத் கல்யாணத்தில் அவள் என்னை அவமானப்படுத்திட்டா. அதை தாங்க முடியாமல் அவளை பழி வாங்குறதா நினச்சி முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு பரிகாரம் பண்ணுன்னு தோணுச்சு. அவளை பார்த்தேன், தாலி கட்டிட்டேன் என்று 4 வருட கதையை சில வரிகளில் சொல்லி முடித்தான் சூர்யா. அடுத்த நொடி அவன் அம்மாவின் 5 விரல்கள் ரேகையும் அவன் கன்னத்தில்தான் இருந்தது. டேய், நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா கோடி கோடியா சொத்து இருந்தாலும் ஒரு ஆம்பளை இல்லாம வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, ஒழுக்கமா பிள்ளைகளை வளர்க்க முடியுமா அப்படி இப்படின்னு. ஆனா ஒழுக்கமா வளர்த்தேன். என் பையனால எனக்கு பெருமை கிடைச்சது, என் பொண்ணாலையும் பெருமை தான் கிடைச்சது. ஆனா நீ எப்படி சூர்யா ஒரு பொண்ணை அவமானப்படுத்திட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ கற்பை கலங்கப்படுத்தின என்று கேட்கும் போதே அவன் அம்மாவின் கண்கள் கலங்கி போனது. நான் பண்ணது தப்புதாம்மா, சரின்னு சொல்லலை. அன்னைக்கு இருந்த மனநிலையில புரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு அப்போ யோசிக்காமல் விட்டுட்டேன். அந்த பொண்ணு பாவம்மா, தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அவள் வயிற்றுல இருந்த என் குழந்தையும் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்த்துட்டு இருக்கா.
அவகிட்ட இருக்கிற என் குழந்தைய பார்க்கும்போது அவளை அப்படியே விட எனக்கு மனசு வரல. அதனால தான் தனக்கு தானே கட்டின தாலியை கலட்டி உண்டிகள்ல போட்டுட்டு அவளுக்காக நான் வாங்கிட்டு போன தாலியை அவ கழுத்துல கட்டினேன். எனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. என் குழந்தைக்கு அப்பா வேணும். அந்த பொண்ணு ஒருத்தியா கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்த்துட்டா. இதுக்கு மேல அவளுக்கும் ஆதரவு வேணும். அதுக்காகத்தாம்மா நான் உங்ககிட்ட கூட சொல்லாம அந்த பொண்ணை பார்த்ததும் தாலி கட்டிட்டேன். கண் கலங்கியபடி சொன்னான் சூர்யா. உடனே கோயம்புத்தூர் போகலாம் என்றார் அம்மா. அம்மா, வெண்ணிலா, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆற போடலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இது சம்மந்தி வீடு. இங்கே வச்சு இந்த விஷயத்தை பேசுறது சரியா வராது. அதனால உடனே ஊருக்கு கிளம்பலாம் என்று சொன்னார். அப்போது சௌமியா, அம்மா, அண்ணன் பாவம்மா. அவர் ஒரு நாள் பண்ண தப்புக்கு நம்மளை பிரிஞ்சு 3 வருஷம் கஷ்டப்பட்டாரு. நீங்க எப்படியாவது மனசு வச்சு அண்ணனையும் அணியவும் சேர்த்து வைங்க என்று அவள் சொல்லி வாயை மூடுவதற்குள்ளாகவே அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தான் திவாகர். தன்னை அடித்தபோது கோபத்தை கட்டுப்படுத்திய சூர்யாவால் இப்பொழுது தன் தங்கையை அடிக்கும்போது முடியவில்லை. அப்போதே திவாகரின் கையை பிடித்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். டேய், உனக்கு எவ்வளோ கோபம்னாலும் அதை என்கிட்ட காட்டு, நான் பொறுத்துக்குவேன். என் தங்கச்சி அடிக்கிற வேலையை வச்சுக்காத என்றான் சூர்யா கோபமாக. என்னது, உன் தங்கச்சியா? அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், கொள்ளுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அதை கேட்க நீ யாருடா என்றான் கோபமாக. சூர்யா திவாகரை விட பல மடங்கு பெரிய பணக்காரன்தான். ஆனால் திவாகர் நல்ல குடும்பம் என்று அவன் அம்மா சௌமியாவை திவாகருக்கு கல்யாணம் செய்து வைத்தார். இப்போது தன் கண் முன்னாடியே தன் மகனை மரியாதை இல்லாமல் பேசுவது அந்த அம்மாவிற்கு வருத்தம்தான். எதுவும் செய்ய முடியாத நிலை. சொந்த மருமகன் மகளோட வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கு. அதனால் அந்த அம்மா அமைதியாக இருந்தார். இப்போது திவாகரின் அப்பாதான் வந்தார். என்ன திவா, புரிஞ்சுதான் பேசுறியா? அவர் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க? அது அவங்க குடும்ப விஷயம். இதில் நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று கோபமாக திவாகரை திட்டினார். அது அவங்களோட குடும்ப விஷயமா இருந்தா நான் தலையிட மாட்டேன்ப்பா. ஆனால் என் கௌதமோட வாழ்க்கை பிரச்சனை என்று அவன் சொல்ல அப்போதுதான் திவாகரின் அப்பா அம்மாவிற்கு புரிந்தது. திவா, நீ என்ன சொல்ற? அப்படின்னா வெண்ணிலா கௌதம் லவ் பண்ற அந்த வெண்ணிலாவா என்று அவர் கேட்க, ஆமாப்பா, என் கௌதம் அவளை நினச்சி 4 வருஷம் அவனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்கான். ஆனால் அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெண்ணிலாவை கெடுத்து நாசம் பண்ணி என் கௌதம் வாழ்க்கையவே இவன் நாசம் பண்ணிட்டான். எப்படிப்பா என்னால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும் என்று திவாகர் சொல்ல, திவா, புரியுதுப்பா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்குள்ள அப்படி நடந்திருக்கலாம். அதனால எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்லிட்டார்ல. அவர் பண்ணது தப்பு தான். அதுக்கு பரிகாரமா அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா வெண்ணிலா கௌதம்க்கு சொந்தம் கிடையாது. வெண்ணிலாவோட குழந்தைக்கு சூர்யா தான் அப்பா. அப்படி இருக்கும்போது வெண்ணிலா சூர்யாவுக்கு தான் சொந்தம். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ திவா என்று சொன்னார். அப்பா, உங்கள் எல்லாத்துக்குமே இது சாதாரண சம்பவம் தான். ஆனால் என்ன பொறுத்தளவு கௌதம் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவன் மனசு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அது எனக்கு நல்லாவே தெரியும். கௌதம் மாதிரி ஒரு நல்லவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இவனெல்லாம் நல்லா வாழ்ந்துட முடியுமா என்று மீண்டும் மீண்டும் திவாகர் சூர்யாவை மரியாதை இல்லாமல் பேச, இப்போது சௌமியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் அண்ணனை தப்பா பேசாதீங்க. என் அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெண்ணிலா வாழ்க்கையில வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவரால் எத்தனையோ பேர் நல்லபடியா இருக்காங்கன்னு தெரியுமா? என் அண்ணன் ஒன்றும் பொம்பளை பொறுக்கி கிடையாது. நீங்க ஏன் அவரை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டோட லைஃப் முக்கியம். ஆனா என் அண்ணன் அவர் பண்ண தப்ப சரி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமும் அவரை ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? உங்க வீட்டுல இருக்காங்க, அதுக்காகவா என்று கேட்க, இப்போது மீண்டும் பாலார் என்று அடுத்த அடி அவள் கன்னத்தில் விழுந்தது. அதை பார்த்து சூர்யாவுக்கு இப்பவும் ஆத்திரம் தாங்க முடியவில்லை. ஏய், என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவன் மேலே கையை நீட்டிட்டு இருக்க என்று சூர்யா திவாகரின் நெஞ்சு சட்டையை பிடித்து உலுக்கினான். இங்கே பாரு சூர்யா, அவன் என் பொண்டாட்டி. அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். உன் தங்கச்சிங்கிற உரிமை உனக்கு இருந்துச்சுன்னா இப்போவே நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போ என்று சொல்ல அவன் சட்டையில் இருந்து கையை எடுத்தான் சூர்யா. சௌமியாவுக்கு தான் அழுகையாக வந்தது. தன் வாழ்க்கை ஒரே நாளில் இப்படியா என்று நினைத்தவளுக்கு அப்படி வலித்தது. திவாகரின் முன்பாக நின்று, என்னது, தாலியை கழட்டி கொடுத்துட்டு என் அண்ணனை கூட்டிட்டு போகணுமா? அப்போ இவ்வளவுதான் வாழ்க்கையா? ஒரே நாள்ல வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு தாலியை கொடுத்துட்டு போக சொல்றீங்க? அப்போ நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்தா இதே மாதிரி பண்ணுவீங்களா? பரவாயில்ல, உங்களோட சுயரூபம் இன்னைக்கே தெரிஞ்சது. இதுக்கு மேல உங்க கூட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு தேவை தாலி தானே? அதை கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது. தாலி ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ஈஸியா தாலியை கழட்டி கொடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டீங்க என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி அழுதாள் சௌமியா. சௌமியா,
அவன் ஏதோ கோபத்துல பேசிட்டான், நீ பெருசா எடுத்துக்காதம்மா என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னார் திவாகரின் அம்மா. இது கோபத்துல சொல்ற வார்த்தை அத்தை. தாலியை கழட்டி கொடுத்துட்டு கூட்டிட்டு போறதா? அப்போ நடந்த கல்யாணம் பொய்யா? அவர் என் கூட வாழ்ந்தது பொய்யா என்று மீண்டும் மீண்டும் அதை சொன்னாள். அதற்கு திவாகர், ஏய் சௌமியா, உன் அண்ணன் பண்ணது கேவலமான வேலை. அதை என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள சூர்யா வரக்கூடாது. அதே மாதிரி அவன் வீட்டுக்கு நீயும் போகக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா என்னோட வீட்டில் இரு. இல்லை என் அண்ணன் தான் முக்கியம்னா தாராளமாக இப்போவே அவன் கூட போ, நான் தடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட்டான். சூர்யாவின் அருகில் சென்றாள் சௌமியா. அத்தியாயம் 16. சூர்யாவின் அருகில் சென்றாள் சௌமியா. அண்ணா, யாரு வேணாலும் உங்களை பற்றி தப்பாக சொல்லட்டும், ஆனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை தப்பாக நினைக்க மாட்டோம். நீங்கள் இன்னைக்கு பண்ணது சரிதான். அண்ணா, நீங்களே பார்த்தீங்கல்ல அவர் எப்படி பேசுகிறாருன்னு. நான் எப்படி இந்த வீட்டில் வாழ முடியும்? தாலியை கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்னை விட அவர் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அவர் ஃப்ரெண்டு லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவரை என்னை வந்து கூட்டிகிட்டு வரட்டும். இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க என்றாள் சௌமியா. சௌமியா பேசியதை கேட்ட திவாவின் அம்மா, அப்பா, தங்கை மூவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். இப்போது அவளை தன் மார்போடு அணைத்து கொண்ட சூர்யா, பாப்பா நீ என்ன பேசுகிற? மாப்பிள்ளை ஏதோ கோபத்தில் பேசிட்டு போகிறாரு. கோபத்தில் அவர் பேசுகிறத நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு இப்போ உன்னை கூட்டிகிட்டு போனோன்னா அப்புறம் அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்ததில் என்ன பிரயோஜனம்? நேற்று தாலி கட்டி இன்னைக்கு உன்னை வாழ வெட்டியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உனக்கு ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சௌமியா, என்னோட வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி உன்னோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. நீ நல்லபடியாக மாப்பிள்ளை கூட வாழணும். என்னை உங்கள் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லியிருக்காரு. உன்னை நம்ம வீட்டுக்கு விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லை, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் கோயிலில் பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அண்ணா சென்னையில் தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக மாப்பிள்ளை மனசு மாறுவார். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீ அவர் கூட மூஞ்ச தூக்கிட்டு இருக்காம நல்லபடியாக வாழணும். நீ இங்கே சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு புருஷன் கூட தான் வரணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் சின்ன பிரச்சனையை பெருசாக்காத என்று சூர்யா சொல்ல, இப்போதுதான் அவன் அம்மாவிற்கும் திவாகரின் அம்மா, அப்பா, தங்கை அத்தனை பேருக்கும் நிம்மதியாக இருந்தது. இப்போது திவாகரின் அப்பா, சூர்யா மாப்பிள்ள, நிஜமாவே நீங்கள் ரொம்ப கிரேட். என் பையன் கௌதம் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான். அவங்க 2 பேரும் சின்ன குழந்தையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மனசு தாங்காமல் பேசிட்டான். மற்றபடிக்கு இதை மனசில் வச்சு சௌமியாவை கஷ்டப்படுத்த மாட்டான். நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறோம். நீங்களும் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னார். சரிங்க சமந்தி, நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சூர்யா சொல்லிட்டான். அதனால சௌமியா கிட்ட நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சௌமியா, அண்ணன் சொன்னதை மனசில் வச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அதுதான் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நானும் அண்ணனும் ஊருக்கு கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு, சமந்தி நீங்களும் உங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க என்று சூர்யாவின் அம்மா சொல்ல, சமந்தி, நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்கள் பையன் கோபத்தில் வாய்க்கு வந்தபடி பேசிட்டான். அதை எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க என்று திவாகரின் அம்மா, அப்பா இருவரும் சொல்ல, பரவாயில்ல சமந்தி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. ஏதோ கோபத்தில் மாப்பிள்ளை பேசுகிறாரு, எல்லாம் சரியாயிடும், நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு சூர்யாவை அழைத்து கொண்டு ஊருக்கு கிளம்பினார் சூர்யாவின் அம்மா. சென்னையில் இருக்கும் அவனுடைய ஆஃபீஸிற்கு சென்ற பிறகு, அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சூர்யா சொல்ல, சூர்யா நானும் உன்கிட்ட பேசணுப்பா. இப்போ கோயம்புத்தூருக்கு நான் மட்டும்தான் போக போகிறேன். நீ என் மருமகளை சமாதானப்படுத்தி அவளையும் பேத்தியையும் கூட்டிட்டு தான் வரணும். அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். நீ இங்கே நம்ம ஆஃபீஸ் இருக்கு, இங்கேருந்து நீ எல்லா பிரச்சனையும் கவனிச்சுக்கோ. நான் ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு கோயம்புத்தூர் போகிறேன் என்று சொல்லி முடித்தார் சூர்யாவின் அம்மா. அம்மா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. வெண்ணிலா எங்கே இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தாம்மா இருப்பா. அவள் இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் காலையிலேருந்து அவன் மேலே தான் என் பார்வை இருக்குது. கண்டிப்பாக வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி அவளையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வருவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அவன் அம்மாவை கட்டி கொண்டான் சூர்யா. அதே வேளையில் சௌமியா அவளுடைய படுக்கை அறைக்கு சென்றாள். அங்கு திவாகர் அவனும் கௌதமும் சிறு வயதில் இருந்து எடுத்துக்கொண்ட போட்டோ ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சௌமியா எதுவும் அவனிடம் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடந்தாள். பிறகு கீழே ஒரு போர்வையை போட்டு படுத்து கொண்டாள் சௌமியா. திவாகரும் அவளிடம் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அந்த ஆல்பத்தை பார்த்தவன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டான். அன்று மாலை சூர்யா அவனுடைய அம்மாவை ஃப்ளைட்டில் ஏற்றிவிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் வந்தான். வெண்ணிலா வீட்டில், இந்தாங்க பாட்டி டிஃபன்,
என்று பாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வேக வைத்து தாளித்த சுண்டலையும் ஒரு பவுலில் கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் மாடியில் தன் வீட்டிற்கு வந்தாள் வெண்ணிலா. வந்தவள் தன் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க அருகில் அமர்ந்தாள். அன்று மாலை அவள் பள்ளிக்கு சென்றதை நினைத்து பார்த்தாள். பிரின்சிபல் அறைக்கு சென்றாள் வெண்ணிலா. 34 வயது. ஆனால் அந்த பள்ளி முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். பெரியதாக யாரிடமும் தவறாக நடந்து கொள்ள மாட்டான். ஆனால் சிடுசிடுவென்று ஹிட்லர் போல் நடந்து கொள்வான். அவன் ஒரு டீச்சரை தன் அறைக்கு வரவழைத்தால் திரும்ப அவர்கள் வெளியில் வரும்போது அழுது கொண்டுதான் வருவார்கள். அவன் தவறான செய்கை காரணமல்ல. அவ்வளவு மனதை கிழிக்கும் அளவிற்கு அவன் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவனை சந்திப்பதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். வெண்ணிலாவும் அதை தவிர்த்துதான் அங்கு பணிபுரியும் டீச்சரிடம் தன் லீவு பற்றி சொல்லிவிட்டு சென்றிருந்தாள். இப்போது அவளுக்கு தெரியும், உள்ளே சென்றால் அவன் தேவையில்லாமல் பேசுவான். அதனால் வேலையை ரிசைன் பண்ணிவிடலாம் என்ற முடிவில்தான் உள்ளே சென்றாள். ஹலோ என்று போனில் பேசிக்கொண்டிருந்தான். இப்போது வெண்ணிலா உள்ளே செல்ல தன் போனை கட் செய்துவிட்டு அங்கிருக்கும் அவளுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து முதலாக அவளிடம் கொடுத்தான். சார், நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்காகத்தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க என்று கேட்டாள். உன்கிட்ட எல்லாம் பேசுறது கூட நான் விரும்பல. இது என்ன ஸ்கூலா இல்லை சத்திரம் நினச்சியா? உன் இஷ்டத்துக்கு போற வர்ற. லீவை என்கிட்ட சொல்லிட்டு போக முடியாது. ஏதோ கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்க. இங்கே அவங்க தான் பிரின்சிபலா? மரியாதை தெரியாது உனக்கு? உனக்கு இனிமே இங்கே வேலை கிடையாது. ஒழுங்கா வேலையை விட்டு போ என்று இப்போது அவளிடம் அவன் கோபமாக பேச, ஹலோ சார், நான் வந்ததே வேலைக்கு வரலைன்னு சொல்றதுக்கு தான். என்னமோ உங்ககிட்ட வேலை கேட்டு கெஞ்சின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. இந்த வெண்ணிலா கிட்ட வேண்டாம் என்று கோபமாக அந்த லெட்டரை அவன் முகத்தில் விசிறி அடித்துவிட்டு தன்னுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்து ஒரு முறை சரி பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்தாள். என்னையவே மரியாதை இல்லாமல் பேசிட்டு போறியா? போ போ, உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது என்று சொல்லிவிட்டு கோபமாக தன் இருக்கையில் அமர்ந்தான் பிரசாத். அதை நினைத்து பார்த்தால், எப்படி அவன் நம்ம போறதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட்டை கொடுத்தான்? தெரியலையே. யாருக்காக இருந்தாலும் 1 மாசமாவது ஆகும். அவன் இழுத்தடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கையிலேயே கொடுப்பான். எப்படி இவ்வளோ ஈஸியாக கொடுத்தான்? இப்படி தெரிஞ்சிருந்தா 2 மாசத்துக்கு முன்னாடியே லீவை போட்டுட்டு வேலையை விட்டு நின்றுக்கலாமே என்று யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது வெண்ணிலா, வெண்ணிலா என்று பாட்டியின் குரல் கேட்டது. ஏன் பாட்டி கூப்பிடுறாங்க என்று வெண்ணிலா வெளியில் செல்ல அவள் வீட்டில் வாசலிலேயே, என்ன வெண்ணிலா, வெளிநாட்டிலிருந்து உன் புருஷன் வரேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட கீழே காத்திருக்காம நீ வீட்டுக்குள்ள போயிட்ட. அந்த தம்பி வந்துட்டாரு பாரு என்று சொல்ல, என்னது புருஷனா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? எங்க பாட்டி என்று அவள் வெளியில் வந்து பார்க்க தன் கைகளில் 2 ட்ரெஸ் பேக்குடன் சிரித்துக்கொண்டே நின்றிருந்தான் சூர்யா. அத்தியாயம் 17. அவள் வெளியில் வந்து பார்க்க கையில் 2 ட்ரெஸ் பேக்குடன் சிரித்துக்கொண்டே நின்றிருந்தான் சூர்யா. இவருக்கு எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியும்? கையில பேக்கோட வந்திருக்காரு என்று யோசித்துக்கொண்டு அவள் பார்க்க, என்ன வெண்ணிலா, 3 வருஷத்துக்கு அப்புறம் உன் புருஷன் வந்திருக்காரு. நீ என்னடானா வாங்கன்னு கூட கூப்பிடாம இப்படி செல மாதிரி நிக்கிற என்று பாட்டி சொல்ல, அது ஒன்றும் இல்லை பாட்டி, என்னை எதிர்பார்க்கல. அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு நான் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். இந்த ஷாக்கிங்கில் சந்தோஷத்தில் அவள் அமைதியாக செல்ல மாதிரி நிற்கிறா. சரிங்க பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நான் ஃபாரின் எல்லாம் போக மாட்டேன். இங்கேருந்து தான் என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெண்ணிலாவின் அருகே வந்தான் சூர்யா. பாட்டி நின்றிருப்பதால் வெண்ணிலா வேறு வழியின்றி, என்னங்க நீங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டீங்க. சொல்லி இருந்தா ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல என்றாள் சமாளிப்பாக. உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன் பேபி என்று இவன் சொல்ல, சரி வெண்ணிலா, நீ தம்பியை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டி கீழே சென்றவுடன் இப்போது உள்ளே சென்றான் சூர்யா. ஏங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் கையில பெட்டியோட வந்திருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள். என்ன பண்ணுறது வெண்ணிலா, அன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உன் வீட்டில் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்கல்ல. நீ வேற வழி இல்லாமல் லேடிஸ் ஹாஸ்டல் போன. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு என் வீட்லேயும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நான் வேற எங்கே போகிறது? அதான் என் பொண்டாட்டி என்னை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி பெட்டியோடு வந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னவன் இப்போது வேகமாக பெட்ரூமுக்குள் சென்று உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தான். என்ன, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே உள்ள போயிட்டீங்க என்று அவளும் பின்னாடியே துரத்தி வர இப்போது ரக்ஷிதா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆடாடா, என் குட்டி பாப்பா கூட கொஞ்சலான்னு வந்தேன். தூங்கிட்டு இருக்கியா குட்டிமா? அப்பா வந்திருக்கேன், எழுந்துருங்க
என்று அவளை எழுப்ப அவன் முயற்சிக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குற குழந்தைய எழுப்பிக்கிட்டு என்று வேகமாக அவன் கையை எடுத்து விட்டாள் வெண்ணிலா. இப்போது வேகமாக அவளை கட்டி அணைத்தான் சூர்யா. என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என்னை விடுங்க என்று நெளிந்தாள். அவன் விடாது இறுக்கி அணைத்தபடியே, நீ என்னோட பொண்டாட்டி, இங்கே படுத்து தூங்குறது என்னோட குழந்தை. நீங்கள் 2 பேரும் எனக்கு சொந்தம். இது வரைக்கும் எதுவுமே தெரியாம குருடை மாதிரி இருந்துட்டேன். ஆனால் இப்போ கண்ணு தெரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்குள்ள நீயும் பாப்பாவும் இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன். நீ மனசு மாறினதும் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நீ எதுவும் என்ன பண்ண முடியாதுடி. நான் உன் புருஷன்டி, இப்படி தாண்டி பண்ணுவேன் என்று டிடியாக போட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா. என்னை முதல்ல விடுங்க என்று அவனை உதறிவிட, என்ன வெண்ணிலா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட், சாரி செகண்ட் நைட். அதனால் போய் சுண்ட காய்ச்சி பால் எடுத்துகிட்டு வருவியான். மாமா இங்கே வெயிட் பண்ணுவனா என்று அவன் சொல்ல, ஆமாம்மா, நல்லா காய்ச்சி 2 பேதி மாத்திரையை அதில் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள் வெண்ணிலா. வெண்ணிலா, எனக்கு பால் குடிக்கிற மூடே போயிடுச்சு. அதனால் எனக்கு பேதி மாத்திரை பாலெல்லாம் வேண்டாம். 2 இட்லி இருந்தால் கொடு. ரொம்ப பசிக்குதுமா. காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை என்று சூர்யா சொல்ல அவன் முகத்தை பார்த்தால் அவன் முகம் சற்று சோர்ந்துதான் இருந்தது. எதுவும் பேசாமல் கிச்சனுக்கு சென்றாள். அவனுக்காகவே இட்லி ஊற்றி சிறிது நேரத்தில் சட்னி அரைத்து ஒரு தட்டில் 4 இட்லியும் புதினா சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் ஊற்றி கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். அவள் முகத்தை பார்த்து கொண்டே சாப்பிட்டான் சூர்யா. எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னும் 2 இட்லி கிடைக்குமா என்று அவன் பாவமாக கேட்க, இருங்க வர என்று ஹாட் பாக்ஸை எடுத்து வந்து அவனுக்கு 3 இட்லிகளை மீண்டும் வைக்க சாப்பிட்டான் சூர்யா. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் 5 இட்லி தான் சாப்பிடுவேன். இங்கே 7 இட்லி சாப்பிட்ருக்கேன். உன்னோட கைப்பக்குவம் சூப்பர் வெண்ணிலா என்று சொல்லிவிட்டு கை கழுவினான் சூர்யா. அவன் கை கழுவியவுடன் அந்த தட்டையும் கொண்டு போய் கழுவி வைத்துவிட்டு லைட் அனைத்தையும் அணைத்துவிட்டு உள்ளே வந்தவள் ஒரு தலையணையும் போர்வையும் எடுத்துக்கொண்டு, நீங்கள் கட்டிலில் குழந்தை கூட படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று கீழே போர்வையை விரித்து தலையணையில் தலை வைத்து படுத்தாள் வெண்ணிலா. சிறிது நேரம் கட்டிலில் படுத்திருந்தான். அந்த பக்கம் சுவரொற்றி அவன் படுத்துக்கொண்டு நடுவில் ரக்ஷிதா இருக்க, வெண்ணிலா மேலே வந்து படு என்றான். அவளுக்கும் வேறு வழி இல்லை. நைட்டு பாப்பா அழுதா, தாய்ப்பால் தானே குடிப்பா, சரி என்ன பண்றது என்று மேலே சென்று ரக்ஷியிடம் படுத்தாள் வெண்ணிலா. வெண்ணிலா, நான் கூட பயந்துட்டே வந்தேன். எங்கே என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு. பரவாயில்லை, நான் நினச்ச அளவுக்கு இல்லை, நீ ரொம்ப சாஃப்ட் என்றான் சூர்யா. நான் என்ன பண்றது, நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்திருக்க மாட்டேன். வந்ததுமே நீங்க என் புருஷன்னு சொன்னீங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு பாட்டிக்கிட்ட அறிமுகமாகிட்டீங்க. அவங்க பாவம், நான் யாருமே இல்லாம இருந்தப்ப அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, இந்த வீட்டையும் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி நான் கோபமா நடந்தா நான் போட்டதெல்லாம் வேஷம்னு ஆயிடும். அதனால தான். அது மட்டும் இல்லாம என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு, அந்த ஒரு காரணத்தினால தான் உள்ள விட்டேன். அதுக்காக ஓவரா உரிமை எடுத்துக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அது மட்டும் நடக்காது. இப்ப கண் மூடி தூங்குங்க என்று சொல்லிவிட்டு பாப்பாவை தட்டி கொடுத்தபடி தூங்கினாள் வெண்ணிலா. சில மணி நேரத்திலேயே ரக்ஷிதா குட்டி பசியில் அழுக இப்போது கண் விழித்து சூர்யாவை பார்த்தாள் வெண்ணிலா. குழந்தை அழுக சரியாக சூர்யாவும் கண் விழித்தான். ரக்ஷி குட்டி அழுகையிலும் அவள் அம்மாவின் நைட்டி ஜிப்பை எப்பொழுதும் போல் அவளை கலட்டிவிட இப்போது திடீரென்று அதை பார்த்த சூர்யா போர்வையை தலைவரை போர்த்தி கொண்டு திரும்ப படுத்தான். வெண்ணிலா, நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீ எப்பவும் போல குழந்தைக்கு ஃபீட் பண்ண என்று அவன் சொல்ல அதற்கு முன்னதாகவே அவனுடைய மகள் அதை செய்து கொண்டிருந்தாள். என்னதான் சூர்யாவின் மேல் அவளுக்கு வெறுப்பு கோபம் இதுவரை இருந்தாலும் காலையில் அவன் குழந்தைக்காகவும் தனக்காகவும் பட்ட கஷ்டத்தை அவன் கண்களில் பார்த்ததால் அவன் உடனடியாக அவள் கழுத்தில் தாலி கட்டியது இப்போது தேடி வந்தது என்று ஓரளவு சூர்யாவின் மேல் அவளுக்கும் ஒரு மதிப்பு வந்திருந்தது. இப்போது அவன் செய்கை அவளுக்கு மேலும் அவன் மீது ஒரு நன்மதிப்பு கொடுத்தது. குழந்தை பால் குடித்து முடித்த பிறகு நைட்டியின் ஜிப்பை போட்டுக்கொண்டவள் லேசாக சூர்யா போர்த்தி இருந்த போர்வையை இழுத்து ரக்ஷிதாவிற்கு போர்த்தி விட்டாள். இப்போதுதான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தான். வெண்ணிலா தூங்காமல் அவனைத்தான் பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். இப்போது சூர்யாவும் கண்ணசைக்காமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வெண்ணிலா, நமக்கு பெருசா அறிமுகம் இல்லைனாலும் நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் நம்ம குழந்தை தான். நமக்குள்ள மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நான் உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். உன் மனசு எப்போ மாறுதோ அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் நல்லபடியாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்.
பட் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். அதனால் என்னை நினச்சி நீ பயப்படாம நிம்மதியாக தூங்கலாம். நான் சொன்னபடி நடந்துப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் குழந்தையை அவனும் லேசாக தட்டி கொடுக்க வெண்ணிலாவின் மீது பட்டது. குழந்தையின் மீது இருந்த தன் கையை வெண்ணிலா எடுத்துக்கொண்டாள். சூர்யா தன் குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டே உறங்கிவிட்டான். வெண்ணிலாவும் உறங்கிவிட்டாள். திவாகர் வீட்டில். ஏய் சௌமியா, எவ்வளோ நேரமாக சொல்கிறது? உன்னால் மேலே வந்து படுக்க முடியுமா முடியாதா என்று இப்போது கோபமாகவே கேட்டுக்கொண்டிருந்தான் திவா. இங்கே பாருங்க, தாலியை கழட்டி கொடுத்துட்டு என் அன்னை கூட போக சொன்னீங்க. இப்போ எந்த உரிமையில மேலே படுக்கிறதுக்கு மட்டும் கூப்பிடுறீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு கீழே படுத்திருந்தாள் சௌமியா. ஓ, நீ அப்படி போறியா? இங்கே பாரு, உன் முந்தானில மயங்கி நான் விழுந்துருவேன்னு நினைக்காத. பார்க்குறேன்டி, பார்க்குறேன் எவ்வளவு நாளைக்கு இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு கீழே படுக்கிறேன்னு. நாங்களும் ரோஷக்காரங்க தான் என்று இப்போது தானாக புலம்பிக் கொண்டு படுத்திருந்தான் திவா. அதிகாலையில் சௌமியா கண் விழித்து பார்க்க அவளுக்கு பின்னாடி படுத்தபடி அவளை இறுக அணைத்து கொண்டு அவள் மீது காலை போட்டுக்கொண்டு படுத்திருந்தான் திவா. அதை பார்த்த சௌமியா, இதுக்கு மட்டும் பொண்டாட்டி தேவை என்று எரிச்சலோடு அவள் மீதிருந்த அவன் கையையும் காலையும் எடுத்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள். வெண்ணிலாவும் எப்போதும் போல் 5 மணிக்கு கண் விழித்தாள். இப்போது பார்க்க சூர்யா தன் குழந்தையை மார்போடு அணைத்து படுத்திருந்தான். ரக்ஷிக்குட்டி எப்போதும் அதிகாலையில் வெண்ணிலா கண் விழிக்கும்போது அவளை கழுத்தோடு கட்டி கொண்டு படுத்திருப்பாள். ஆனால் இன்று அவளை விட்டுவிட்டாள். அவள் அப்பாவை தூக்கத்திலும் கூட விடவில்லை. அவன் மார்புக்குள் படுத்திருந்தாள் ரக்ஷிதா. அதை பார்த்த வெண்ணிலாவுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு நிம்மதிதான் ஏற்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் குழந்தையின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நாம எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இருக்கோம் பாப்பா, உனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் என்று தனக்குள்ளாக சொல்லி போலியான ஒரு சமாதானத்தை தனக்குள் செய்து கொண்டிருந்தவள் இப்போது அவன் மார்புக்குள் ரக்ஷிக்குட்டி படுத்திருப்பது அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. அத்தியாயம் 18. ரக்ஷிக்குட்டி அவள் அப்பாவின் மார்புக்குள் அணைத்து படுத்திருப்பதை பார்க்க வெண்ணிலாவுக்கு மகிழ்ச்சிதான். சூர்யா தன் மகளை தன் மார்போடு அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இருவரையும் பார்த்துவிட்டு சரி தூங்கட்டும் என்று எழுந்தவள் இப்போது வெளியில் சென்று குளியல் அறையில் குளித்துவிட்டு நைட்டியை மாற்றிக்கொண்டு கீழே சென்றவள் வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு மேலே வந்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள். வழக்கம் போல காஃபி போட்டு கீழே கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்தாள். அவள் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்த பாட்டி, கண்ணு, இவ்வளோ நாள் நீ இருந்ததுக்கு இன்னைக்கு தான் உன் முகம் பிரகாசமா இருக்கு. புருஷன் வந்ததும் உனக்கு மனசுல சந்தோஷம், அதான் உன் முகத்துல தெரியுது. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷன் கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. நல்ல வேலை, அந்த தம்பி இவ்வளோ சீக்கிரமா வந்துருச்சு. இனிமே வெளிநாட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ சந்தோஷமா இருக்கணும் வெண்ணிலா என்று பாட்டி சொல்ல லேசாக சிரித்தவள் ஆமாம் பாட்டி என்று சொல்லிவிட்டு மீண்டும் மேலே தன் வீட்டிற்குள் சென்றாள். உள்ளே வந்தவுடன் நேராக படுக்கை அறைக்கு சென்று பீரோவில் இருக்கும் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். பாட்டி சொன்னது எவ்வளவு உண்மை என்பது அவளுக்கு அப்போது புரிந்தது. என்னதான் இருந்தாலும் தானாக கட்டிக்கொண்ட தாலி கழுத்தில் இருந்தபோது இல்லாத ஒரு அழகு அவள் கழுத்தில் சூர்யா கட்டியிருந்த தாலியில் அவளுக்கு தெரிந்தது. அவள் நெற்றி வகுட்டில் அவள் வைத்திருந்த குங்குமத்திற்கு இப்போதுதான் அர்த்தம் இருப்பது போல் அந்த குங்குமம் கூட சொன்னது. அவள் முகம் தனி ஒரு அழகாக அவளுக்கே தெரிந்தது. அதை பார்த்து லேசாக சிரித்தாள் வெண்ணிலா. இப்போதுதான் அந்த அறையில் சூர்யா இருக்கிறான் என்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். சூர்யா கண் விழித்திருந்தான். அவள் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவனும் தான் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். பாப்பா தூங்கிக் கொண்டிருந்ததால் அவன் கண் விழித்திருப்பதை பார்த்தவள் ஐயோ என்று லேசாக தன் நாக்கை கடித்து கொண்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வர என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்று காஃபி கொண்டு வந்து கொடுக்க, வெண்ணிலா, காஃபி எங்கே வச்சுட்டு போங்க, நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக தன் மகளின் கைகளை எடுத்துவிட்டு அவளுக்கு அருகில் தலையணையை வைத்து பாதுகாப்பாக படுக்க வைத்துவிட்டு வெளியில் சென்றவன் வெளியில் இருக்கும் பாத்ரூமில் அவன் வேலைகளை முடித்துவிட்டு பிரஷ் பண்ணிவிட்டு வந்து காஃபியை பார்த்தான். அங்கு காஃபி இல்லை. இப்போது அவன் வந்ததை கவனித்த வெண்ணிலா சூடாக வேறொரு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த காஃபி ஆறிடுச்சு, அதனால தான் நான் எடுத்துட்டு போயிட்டேன். நீங்க காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள நான் டிஃபன் செஞ்சிடறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றாள். லேசாக சிரித்துக்கொண்டே மாடியில் நின்றவாறு சுற்றி இருக்கும் வீடுகளை பார்த்து கொண்டே காஃபி குடித்தான் சூர்யா. பிறகு மீண்டும் உள்ளே வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றவன் குளித்து முடித்துவிட்டு உள்ளே வந்தான். பாப்பா எப்போ எந்திரிப்பா என்று கேட்டான் சூர்யா. அவ 8 மணிக்கு தான் எந்திரிப்பா. ஓகே வெண்ணிலா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
என்றான். நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் நேற்று வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இனிமே தான் ஜாப் தேடணும் என்று சொன்னாள். அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, நீங்கள் வீட்டில் இருந்து பாப்பாவை பார்த்துக்கோங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் சூர்யா. என்னதான் இருவரும் ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை என்றாலும் அவர்கள் இருவருக்கும் இடையிலுமே ஒரு ஒட்டுதல் இல்லாமல் தான் இருந்தது. யாரோ எவரோ என்ற அளவில்தான் அறிமுகமாகி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். இல்லைங்க, அது எப்படி நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்பட்டு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட இருக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த வேலைக்கு போனேன். இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் இல்லாமல் தனியாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறேன், பாட்டி குழந்தைய பார்த்துப்பாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்று வெண்ணிலா திடீரென கேட்க திணறி போனான் சூர்யா. ஐயோ, இப்படி ஒரு கேள்வியை திடீர்னு கேட்டா இப்போ என்ன சொல்கிறது என்று ஏதேதோ யோசித்தவன் எஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷனில் சைட் இன்ஜினியர் என்றான். ஓகே, இங்கே ஒர்க் பண்ணிட்டு எதுக்காக ஃபாரின் போயிருந்தீங்க என்று திடீரென கேட்டாள் வெண்ணிலா. இப்போது சற்றும் யோசிக்கவில்லை. உடனடியாக ஏங்க, ஃபாரினில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன். இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 வாரம் தான் ஆச்சு என்று யோசிக்காமல் பொய் சொன்னான் சூர்யா. சரிங்க என்று சொல்லிவிட்டு அமைதியானாள் வெண்ணிலா. வெண்ணிலா, எங்கள் ஓனரோட ஸ்கூல் கூட இங்கே இருக்குது. நீங்கள் வேணா இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டான் சூர்யா. இல்லைங்க, ரெக்கமெண்டேஷன் போனால் மரியாதையாக இருக்காது. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். 2-3 ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போகணும், பார்க்கலாம் என்று அவள் சொல்ல. எந்தெந்த ஸ்கூல் போகிறீங்க என்று கேட்க அவளும் 2 ஸ்கூல்களை சொன்னாள். 3வதாக பிரைட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் என்று அவள் சொல்ல அவன் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி. அது சூர்யாவுடைய ஸ்கூல்தான். இவ்வளவு நாள் அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது அவன் அம்மாதான். கோயம்புத்தூரில் இருந்தாலும் அங்கு அவனுடைய தாய் மாமனை வைத்துதான் அந்த ஸ்கூலை கவனித்து கொண்டிருந்தார். எப்போதாவது ஒரு முறை அவர்கள் வந்து ஸ்கூலை பார்த்துவிட்டு செல்வது வழக்கம். இப்போதுதான் ஒட்டுமொத்த நிர்வாகமும் சூர்யாவின் கைக்கு வந்தது. ஆனால் அதை வெண்ணிலாவிடம் இப்போதைக்கு சொல்வதற்கு அவனுக்கு மனமில்லை. முழுவதுமாக வெண்ணிலா தன்னை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவளுக்கு தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவன் தன்னை ஒரு பெரிய பணக்காரன் என்று அவளிடம் அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. ஓகே வெண்ணிலா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இந்த லாஸ்ட்டாக சொன்னீங்களே அந்த ஸ்கூலுக்கு வேணா இன்டர்வியூக்கு போங்க என்றான். என்ன சொல்கிறீங்க? 2 ஸ்கூல் கொஞ்சம் நார்மலான மெட்ரிக் பள்ளி தான். ஒருவேளை அங்கே ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் பிரைட் ஃபியூச்சர் சிபிஎஸ்இ ஸ்கூல், கொஞ்சம் அவங்க குவாலிஃபிகேஷன் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க என்றாள் வெண்ணிலா. என்ன வெண்ணிலா இப்படி சொல்கிறீங்க? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னங்க நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போங்க. கண்டிப்பாக உங்கள் டேலண்ட்டுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சூர்யா சொல்ல, சரிங்க நீங்கள் வாங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றாள் வெண்ணிலா. இப்போ வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் பாப்பா எப்போ எழுந்துப்பா என்று மீண்டும் அவன் மகளைத்தான் கேட்டான். அப்போதே கட்டிலை விட்டு இறங்கி கண்களை தேய்த்து கொண்டு வந்து சூர்யாவின் காலை கட்டி கொண்டாள் ரக்ஷி குட்டி. ஏய் குட்டிமா, எந்திரிச்சிட்டிங்களா என்று வேகமாக தன் மகளை தூக்கினான் சூர்யா. குட்டிமா, அம்மா என்ன சொல்லியிருக்கேன்? எழுந்தா யூரின் போகணும்ல, நீ முதல்ல கீழே இறங்கி பாத்ரூம் போயிட்டு வா என்று அவள் சொல்ல லேசாக கண்களை தேய்த்து கொண்டே அவனை விட்டு இறங்க முயற்சித்தாள் ரக்ஷி குட்டி. சூர்யா அப்போது, என்ன வெண்ணிலா, குழந்தைகிட்ட போய் இவ்வளோ கண்டிஷன் எல்லாம் போடுறீங்க? ரூல்ஸ் போட்டு நடக்கிறதுக்கு அது என்ன பெரிய பொண்ணா? சின்ன குழந்தை தானே என்று சொல்லிக்கொண்டே அவளை அவன் பாத்ரூமில் கொண்டு போய்விட அவள் பாத்ரூம் சென்று விட்டு வந்ததும் இப்போது அவள் கால்களை கைகளை எல்லாம் கழுவி விட்டு பிரஷ் செய்துவிட்டு அவள் முகத்தையும் கழுவி துடைத்து விட்டு வந்தான் சூர்யா. நம்ம ரக்ஷி பாப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டாங்க, ப்ரஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே சாப்பிடலாம், ஓகேவா என்று ரக்ஷியிடம் சூர்யா ஆசையாக கேட்க அவளோ, அப்பா நான் வேணும் என்று சொல்ல, ஏ பாப்பா, உனக்கு விவசாயே இல்லை, அவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்க. அம்மா டம்ளரில் பால் கொண்டு வரேன், ஒழுக்கமாக குடிக்கிற. இதுக்கு மேலே அம்மா கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. நீ பெரிய பொண்ணாயிட்டல்ல, கேட்ட அடிதான் விடும் என்று கண்டிப்போடு குழந்தையிடம் சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்ற வெண்ணிலா ஒரு டம்ளரில் பால் ஆற்றி கொண்டு வந்தாள். எனக்கு பால் நானா தான் வேணும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் மழலை மொழியில். குட்டிமா, உன்னோட பெரிய டார்ச்சர். நீ பெரிய பொண்ணு தெரியுமா? இப்படி அடம் பிடிக்கக்கூடாது. இதுக்கு மேலையெல்லாம் அம்மா உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவள் சண்டையிட்டு கொண்டிருக்க அவளோ ஒரு படி மேலே போய் சூர்யாவின் கையில் இருந்தபடி வெண்ணிலாவிடம் எட்டி பிடித்து அவள் நைட்டி ஜீப்பை கலட்டும் அளவிற்கு சென்று விட்டாள். தன் நைட்டியை தன் கையில் பிடித்து கொண்டே அவளை அடித்தாள் வெண்ணிலா. உனக்கு சேட்ட பாப்பா,
உன் அப்பா கிட்ட இருந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ற? இந்த பழக்கம் எல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம் என்று கண்டிப்பாக சொல்லி பாப்பாவை வெண்ணிலா திட்டிக் கொண்டிருக்க, வேணும் என்று அழுக ஆரம்பித்து விட்டாள் ரக்ஷி. சூர்யாவின் கையில் இருந்து கொண்டு அவள் அப்படியெல்லாம் அடம் பிடிப்பதும் தன் நைட்டியை பிடித்து இழுப்பதும் வெண்ணிலாவுக்கு தான் சங்கடமாக இருந்தது. ஏதோ மூன்றாவது மனிதனை அருகில் வைத்துக்கொண்டு தன் குழந்தையோடு இவ்வாறு எப்படி அவளுக்கு பால் கொடுக்க முடியும் என்பது போல் யோசித்தாள் வெண்ணிலா. அதை புரிந்து கொண்ட சூர்யா தன் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு அவள் அளவிற்கு கீழே மண்டியிட்டு அமர்ந்தவன், ரக்ஷி குட்டி, அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல? நீங்க பெரிய பொண்ணு, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா உங்க கூட விளையாடுவேனா? நீங்க விளையாடிட்டு அந்த டம்ளர்ல இருக்க பால் எல்லாம் குடிச்சிருவீங்களா? ஓகேவா என்று மெதுவாக அவளிடம் மென்மையாக பேச ரக்ஷி குட்டி என்று தலையாட்டிக்கொண்டு சூர்யா கையில் பால் டம்ளரை வைத்திருக்க அவன் ரைம்ஸ் பாடிக்கொண்டே தலையாட்டியபடி அவளுக்கு சிரித்து கொண்டே கதை சொல்லிக்கொண்டு தன் தலையை ஆட்டி ஆட்டி அவளிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டே ரக்ஷி அந்த டம்ளர் பாலை குடித்து முடித்திருந்தாள். வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். என்னதான் நம்ம ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் குழந்தைகிட்ட சாஃப்டா இருக்க தெரியாம போயிடுச்சு. அவர் இருக்கிற கோபத்துல பாப்பா கிட்ட கண்டிப்பா நடந்துக்கிட்டேன். இப்ப பாரு, அவர் எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு அழகா டீல் பண்றாரு. பரவாயில்ல, நல்ல மனுஷன்தான் போல என்று நினைத்து கொண்டு டிஃபன் எடுத்துக்கொண்டு ஹாலில் வைக்க அவளை பார்த்தான் சூர்யா. இங்க பாருங்க, இங்க டைனிங் டேபிள் எல்லாம் இல்ல, கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். உங்களுக்கு நான் சேர் கொண்டு வந்து போடட்டுமா என்று கேட்டாள். என்னங்க வெண்ணிலா, இந்த அளவுக்கெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்லேயே நான் கீழே உட்காந்தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்லேயும் டைனிங் டேபிள்லாம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கீழே உட்காந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் காலை மடித்து சமணங்கால் போட்டு அமர அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ரோலிங் சேர், டைனிங் டேபிள், ஏசி கார், ஏசி ரூம் என்று இருந்தவன் இப்போது அவளுக்காக கீழே இறங்கி வந்திருக்கிறான். ஒரு வழியாக அமர்ந்து விட்டான். இப்போது தன் மகளை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டு அவளுக்கு பூ போன்ற இட்லியை வைக்க லேசாக சட்னியில் தொட்டு முதலில் ரக்ஷிக்கு ஊட்டினான். வெண்ணிலா அவனிடம், இங்கே பாருங்க, நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 1 மணி நேரம் ஆகும். அவளை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னாள். ஆனால் அதற்கு மாறாக ரக்ஷியோ அப்பா கொடுக்கவும் உடனே என்று வாங்கி கொண்டாள். ஒரு இட்லியை முழுமையாக ரக்ஷிக்கு ஊட்டிவிட்டான் சூர்யா. அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த ஒரு இட்லியை ஊட்டுறதுக்கு நான் எத்தனை காக்காவை காட்டணும், எத்தனை கதை சொல்லணும், மாடிப்படி 10 தடவை ஏறி இறங்கணும். ஆனா பாப்பா இன்னைக்கு அவ அப்பா கொடுத்ததும் அப்படியே சாப்பிட்டா என்று வெண்ணிலா பாவமாக சூர்யாவிடம் சொல்ல அதை பார்த்து சூர்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. குழந்தைத்தனமான பொண்ணு என்று மனதில் நினைத்து கொண்டான். சரி, பாப்பா சாப்பிட்டல்ல, அவளை நான் வச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொல்ல, பரவாயில்ல வெண்ணிலா, இவ்வளோ நாள் என் குழந்தைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அவள் இருக்கிறது தெரியாமல் தனியாகவே இருந்திருக்கேன். இதுக்கு மேலே எப்பவும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவள் என் மடியில் உட்காந்துருக்கட்டும், நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் என்ற பிறகு வெண்ணிலா இட்லி வைக்க அவனும் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டவுடன் அவன் கை கழுவிய பின் வெண்ணிலாவும் சாப்பிட்டு வெளியில் வந்தாள். சரி, நீங்க ஆஃபீஸ் போகணும்ல, நீங்க போய் கிளம்புங்க, நான் பாப்பாவை வச்சிருக்கேன் என்று சொன்னாள் வெண்ணிலா. வெண்ணிலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இல்லை, ஒரு 2 மணி நேரம் நான் ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். பாப்பாவை நானே வச்சுருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ போகணும்ல, நீங்கள் கிளம்பி போயிட்டு வாங்க. நீங்கள் வந்ததும் நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன் என்று சொன்னான் சூர்யா. உங்களுக்கு என்ன ஆச்சு? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு சொல்கிறீங்க. நீங்கள் சைட் இன்ஜினியர்னு சொன்னீங்க, உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் எப்பவும் போல் பாப்பாவை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னாள் வெண்ணிலா. இல்லை வெண்ணிலா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் பாப்பாவை வச்சுருக்கேன், நீங்கள் இன்டர்வியூ கிளம்புங்க என்று ஒரு வழியாக அவளை கிளப்பிவிட அவள் தன் ஸ்கூட்டியில் இன்டர்வியூக்கு சென்றாள். குட்டிமா, உங்கள் அம்மா இன்டர்வியூக்கு போயாச்சு. இப்போ அப்பா உன்னை அப்பாவோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், கிளம்பலாமா என்று சிரித்து கொண்டே தன் மகளிடம் கேட்க, போலாம்பா என்ற மழலை மொழியில் குட்டிமா சொல்ல இப்போது அவனும் ஆஃபீஸிற்கு தயாராகி காரில் பாப்பாவை அமர வைத்து சீட் பெல்ட் போட்டுவிட்டு அவளிடம் பேசிக்கொண்டே தன் ஹெட் ஆஃபீஸிற்கு சென்றான். வெண்ணிலா ஸ்கூலில் இன்டர்வியூக்காக அமர்ந்திருக்க அவளை போன்று 50க்கும் மேற்பட்டோர் அங்கு காத்திருந்தனர். வெண்ணிலாவின் பெயர் 47வது இடத்தில் இருந்தது. சரியா போச்சு, இன்னைக்கு இங்கே வேலை கிடைச்ச மாதிரி தான் என்று நினைத்தவள் அப்போது அவளுக்கு யோசனை வந்தது. சூர்யா திரும்ப திரும்ப பிரைட் ஸ்கூலை பற்றி சொன்னது. சரி, ஒரு தடவை அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் என்று நினைத்தவள் அந்த பள்ளியில் இருந்து வெளியில் வந்து இப்போது சூர்யா சொன்ன பிரைட் ஃபியூச்சர் பள்ளிக்கு சென்றாள். அங்கு அதற்கு மேல் 100க்கும் மேற்பட்டோர் நேர்காணலுக்காக வந்திருந்தனர். கடவுளே,
ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிற? சரி, அவர் திரும்ப திரும்ப அழுத்தமா சொன்னாரு. இன்டர்வியூ தானே, அட்டன் பண்ணிட்டு போகலாம். வேலை கிடைக்குதோ இல்லையோ, சொன்ன வார்த்தைக்காக என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். திடீரென அங்கு வந்த ஒரு ஆபீசர் பார்ப்பதற்கு 33 வயதுதான். ஆனால் செம்ம டெரராக, பார்ப்பதற்கே கம்பீரமாக, ஆர்மியில் வேலைக்கு ஆள் எடுப்பவர் போல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, இந்த ஸ்கூலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கூலோட பிரின்சிபல் வருவார். அவர் தான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாரு என்று சொல்லிவிட்டு அதே அறையில் ஒரு சேரில் அமர்ந்திருந்தான். அப்போது வந்து நின்றது விலை உயர்ந்த கார். அத்தியாயம் 19. அப்போது அங்கு வந்து நின்ற காரில் இருந்து ஸ்மார்ட்டாக உடையணிந்த 30 வயது மதிப்புமிக்க இளைஞர் கம்பீரமாக நடந்து வந்தான். அவனை பார்த்துவிட்டு அனைவரும் எழுந்து நின்றனர். வெண்ணிலாவும் எழுந்து நின்றாள். அனைவரும் குட் மார்னிங் சொல்ல, அனைவருக்கும் அவன் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நேராக அவன் அறைக்கு சென்றான். அங்கு ஹாலில் அவர்களுக்கு கட்டளையிட்டு கம்பீரமாக அமர்ந்தவன் அவனுடைய அறைக்கு சென்றான். என்ன பீமா, எல்லாம் இன்டர்வியூக்கு வந்துட்டாங்களா என்று கேட்க, சார் எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே, நம்பர் படி ஒவ்வொருத்தரையும் அனுப்பு என்று சொல்லிவிட்டு இன்டர்வியூ எடுப்பதற்கு தயாரானான். ரஞ்சன் பிரின்சிபல் என்று அந்த கதவில் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் உள்ளே செல்ல பல கேள்விகளை ரஞ்சன் கேட்க, அதில் சில பேர் தகுதியடைய நிறைய பேர் வெளியில் சென்றனர். அதில் 10 பெயரை தேர்வு செய்திருந்தான் ரஞ்சன். இங்கு நடக்கும் நேர்காணல் சூர்யாவின் ஹெட் ஆஃபீஸில் அவன் அறையில் இருக்கும் சிசிடிவி LED ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரக்ஷிக்குட்டியும் அதை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு ஒவ்வொருவராக காட்டிக் கொண்டிருந்தான். சரியாக வெண்ணிலா உள்ளே செல்ல ரக்ஷிக்குட்டி அப்பா, அம்மா, அம்மா என்று சொல்லி கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த ஸ்கிரீனில் வெண்ணிலாவை பார்த்தவனுக்கு மனதில் ஏதோ ஒரு உணர்வு. வெண்ணிலாவின் திறமையை பார்க்க ஆசைப்பட்டான். அதனால் வெண்ணிலாவை பற்றி ரஞ்சனிடம் அவன் எந்த விவரமும் சொல்லவில்லை, ரெக்கமெண்ட் செய்யவும் இல்லை. இப்போது அந்த நேர்காணலை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தான். பாப்பா, அம்மா, அம்மா என்று கைத்தட்டவும் கையில் முத்தமிட்டும் ஃப்ளைங் கிஸ் கொடுக்கவுமாக இருந்தாள். குட்டிமா, அம்மா எப்படி கேள்விக்கு பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா என்று சொல்ல அவளும் தலையாட்ட, சரி சரி என்று தலையாட்டியபடி அந்த LED ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். இப்போது சூர்யா ஒரு நொடி கூட கண்ணிமைக்காமல் அந்த ஸ்கிரீனையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அங்கு ரஞ்சன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிக்காமல் பதிலளித்தாள் வெண்ணிலா. அவளுடைய பதிலை சூர்யா கூட எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே 10 பெயரை வெயிட்டிங்கில் வைத்திருந்தான். ஆனால் இப்போது வெண்ணிலாவின் திறமையை பார்த்த ரஞ்சன், யூ ஆர் அப்பாயிண்டட் என்று அப்போதே அவளுக்கு வேலையை கன்ஃபார்ம் செய்தான். அதை பார்த்த சூர்யாவுக்கு மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. தன் மனைவியின் திறமையை பார்த்து, ஓகே வெனிலா, நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்று சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் வெண்ணிலா. இப்போது ரஞ்சனிடமிருந்து சூர்யாவிற்கு கால் வந்தது. இருங்க குட்டிமா, மாமா கால் பண்ணுறான், என்னன்னு அப்பா பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்த சூர்யா, மச்சான் இன்டர்வியூ முடிஞ்சது. அதில் வெண்ணிலாங்கிற ஒரு மிஸ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். 10 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணலான்னு. ஓகே ரஞ்சன், இப்போ நமக்கு எத்தனை டீச்சர்ஸ் தேவை? 5 பேர் என்று சொன்னான் ரஞ்சன். அந்த 10 பேரையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் போடு. நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம் என்று இப்போது தன் லேப்டாப்பை ஆன் பண்ணி வீடியோ கான்ஃபரன்ஸில் இணைந்தான் சூர்யா. 10 பேரிடமும் மாற்றி மாற்றி அவன் கேள்வி கேட்டதில் அதில் இருந்து ஒரு 4 பேரை செலக்ட் செய்தான். 2 ஆண்கள் 2 பெண்கள். ஓகே என்று சொல்லிவிட்டு இப்போது வீடியோ கான்ஃபரன்ஸை கட் பண்ணிவிட்டு ரஞ்சனுக்கு கால் செய்தவன், அந்த 4 பேரை செலக்ட் பண்ணிக்கோ, மற்ற 6 பேரை அனுப்பிடு என்று சொன்னான். ரஞ்சனும் சூர்யா சொன்னது போலவே செய்தான். என்ன மச்சான், நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க, அப்போ இங்கே ஸ்கூலுக்கு வந்து நீங்களே இன்டர்வியூ பண்ணியிருக்கலாமே, எதுக்காக என்ன இன்டர்வியூ பண்ண சொன்னீங்க என்று ரஞ்சன் கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ரஞ்சன். அந்த ஸ்கூலை நீ தான் மெயின்டைன் பண்ண போகிற, ஸோ நீ செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லிவிட்டான். பிறகு போனை வைத்துவிட்டு இப்போது ரக்ஷி குட்டியை தூக்கி கொண்டு அந்த ஆபீஸ் முழுவதையும் சுற்றி காட்டினான். அங்கு இருக்கும் அத்தனை பேருக்கும் தன்னுடைய மகள் என்று அறிமுகப்படுத்தினான். சூர்யாவே அவர்களுக்கு புதுமுகம்தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டுமே தங்களுடன் பேசியவன் இப்போது ஹெட் ஆபீஸ் முழு நேரமும் வந்திருக்கிறான். அதுவரை அவன் அம்மா, மாமா அவர்கள்தான் பார்த்து கொண்டிருந்தனர். வீடியோ கான்ஃபரன்ஸில் மட்டுமே தன் முதலாளியை பார்த்தவர்கள் அப்போதெல்லாம் அவனை கொஞ்சம் டெரராக நினைத்திருந்தனர். ஆனால் இன்று தன் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு குழந்தையோடு குழந்தையாக அவன் ஆபீஸில் வலம் வந்து கொண்டிருப்பதை பார்த்தவர்களுக்கு அவன் மீது ஒரு மென்மையான எண்ணம் தோன்றியது.
வீட்டிற்கு வந்தாள் வெண்ணிலா. பாட்டியிடம் சென்று பார்க்கும்போது அங்கு பாப்பா இல்லை. பாட்டிமா, எங்க ரக்ஷி என்று பதட்டமாக அவள் கேட்க, தம்பி தான் ஆஃபீஸ்க்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாரு, இந்தா வெண்ணிலா சாவி என்று கொடுக்க அவளும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றாள். என்னதான் வீட்டிற்குள் இருந்தாலும் ரக்ஷி இல்லாமல் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன, சைட்டுக்கெல்லாம் பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்காரு, அது அவ்வளவு பாதுகாப்பா இருக்குமா? ஏன் இப்படி பண்றாரு? பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கலாம்ல என்று அவன் மீதுதான் அவளுக்கு கோபம் வந்தது. நீண்ட நேரம் தன் குழந்தையுடன் இருந்ததில் வெண்ணிலாவை மறந்துவிட்டான் சூர்யா. இப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, நான் வேற சைட் இன்ஜினியர்னு சொல்லியிருக்கேன், இப்போ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இந்நேரம் வெண்ணிலா வீட்டுக்கு வந்து நம்மளை காணோன்னு தேடுவாளே. சரியா போச்சு, இப்போவே கிளம்பலாம் என்று ரக்ஷியை தூக்கிக் கொண்டு வெளியில் வந்தான். ஏனோ அவன் காரை எடுத்துக்கொள்ள மனம் வராமல் காரை விட்டுவிட்டு அங்கிருக்கும் அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். கார் மட்டுமே ஓட்டிக்கொண்டிருந்தவன் தன் குழந்தையை முன்னால் வைத்தும் தன் மனைவியை பின்னால் வைத்தும் பைக்கில் செல்ல அவனுக்கு ஆசையாக இருந்தது. அதனால் காலையிலேயே ஷோரூமில் இருந்து புதியதாக பைக் ஒன்றை வரவழைத்திருந்தான். இப்போது அந்த பைக்கில் தான் தன் குழந்தையை முன்னாடி அமர வைத்து ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றான். அவளுக்கு தேவையான பொம்மைகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். பைக்கில் சூர்யா, குழந்தை இருவரும் வருவதை மாடியில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா. அப்போதுதான் அவளுக்கு சற்று உயிர் வந்தது போல் இருந்தது. என்னங்க நீங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு குழந்தை எதுக்காக தூக்கிட்டு போனீங்க என்றவள் இப்போதுதான் அந்த பைக்கை கவனித்தாள். நீங்க கார்ல தானே போனீங்க, இப்போ புது பைக்கா இருக்கு, இது யாரோட பைக்கு என்று அவள் கேட்க, டீச்சர், உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்குற மாதிரி இப்படி வீதியிலே நிற்க வச்சு கேள்வி கேட்டா அப்பாவும் பொண்ணும் என்ன பதில் சொல்லுவோம்? கார் என் கம்பெனியோடது, அதனால் அங்கேயே நிறுத்திட்டேன். எங்கள் ஓனர் யூஸ் பண்ணுற கார் தான் அது. அவர் வெளியூர் போனதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் இப்போது பைக் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். இது கூட கம்பெனி பார்த்து கொடுத்தது தான். அவன் பாட்டிற்கு ரீல் சுற்றி கொண்டிருக்க ரக்ஷி தான் அவனை ஒரு வித்தியாசமாக பார்த்தாள். அதை கவனித்த வெண்ணிலா, ரக்ஷி, நீ உன் அப்பாவை பார்க்குற பார்வையே சரியில்லையே, உன் அப்பா எதுவும் பொய் சொல்கிறாரா என்று வெண்ணிலா கேட்க, ஐயையோ, கோர்த்து விட்டுருவாளோ என்று சூர்யா யோசித்து கொண்டிருந்த வேளையில் தன் அப்பாவை காப்பாற்றி விட்டாள். இல்லை என்பது போல் தலையாட்டி வீட்டிற்குள் வந்தவுடன் சூர்யா வாங்கி வந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தான். என்னங்க ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பர்த்டேவா என்று வெண்ணிலா கேட்க, இல்லைங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுல அதுக்காகத்தான் என்று உளறிவிட்டான் சூர்யா. எனக்கு வேலை கிடைச்சா நான் தான் ஸ்வீட் கொடுக்கணும், அதுவும் இல்லாம எனக்கு வேலை கிடைச்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வெண்ணிலா கேட்க, டேய் சூர்யா, உன் பொண்டாட்டி செம்ம ஷார்ப்பு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. நிறைய பொய் சொல்லியிருக்க, அவள் எப்போ கண்டுபிடிப்பான்னு தெரியாது என்று சுதாரித்தவன். இல்லைங்க, நீங்கள் ரொம்ப டேலண்டானவங்க, என்னையே இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, இன்டர்வியூவில் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பீங்க, உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பிக்கையில் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் என்று சமாளித்தான் சூர்யா. சரிங்க, இன்னைக்கு எதுக்காக பாப்பாவை ஆஃபீஸ் கூட்டிட்டு போனீங்க? நீங்களே சைட் இன்ஜினியர், சைட்டில் இருக்கும்போது குழந்தைய வச்சுக்கிட்டு அது எப்படி சேஃப்டியாக இருக்கும் என்று அவள் மீண்டும் அவனை கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சைட்டில் நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன், பாப்பாக்கும் குட்டி ஹெல்மெட் போட்டு விட்டுட்டு அவளை என் கூடயே வச்சுருந்தேன், இறக்கியெல்லாம் விடலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சமாளித்தான். சரிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறேன் என்று சொன்னாள். என்னங்க வெண்ணிலா, நீங்கள் லஞ்செலாம் ரெடி பண்ண வேண்டாம், நாம் வெளியில் போய் சாப்பிட்டு வரலாமா என்றான் சூர்யா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டா ரொம்ப அந்நியமாக தெரியுது, என்ன வா போன்னு கூப்பிடுங்க என்றாள் வெண்ணிலா. அதுக்கு இல்லைங்க, திடீர்னு நான் வா போன்னு கூப்பிட்டா அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரிமையெல்லாம் எடுத்துக்குவேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் என்றான் சூர்யா. பரவாயில்ல, நீங்கள் வா போன்னு கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு, சரி நாம எங்கே போகிறோம் என்று கேட்டாள். நீங்கள் வாங்க சொல்கிறேன் என்றவன் இப்போது அவள் லேசாக முறைத்து பார்க்க தன் நாக்கை கடித்து கொண்டு, வா வெண்ணிலா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று சகஜமாக பேசினான் சூர்யா. லேசாக சிரித்த வெண்ணிலா, சரிங்க போகலாம் என்று கிளம்பினாள். முன்னால் குழந்தையை வைத்துக்கொண்டு பின்னால் மனைவியை வைத்துக்கொண்டு முதல் அனுபவம் அவனுக்கு. இப்போது ஒரு சந்தோஷத்தில் பைக்கை ஓட்டினான் சூர்யா. வெண்ணிலாவோ சைட் கம்பியில் இறுக்கமாக கையை பிடித்து கொண்டிருக்க அவன் மேல் சிறிதும் ஒட்டவில்லை. ஓ, என் மேலே ஒட்டாம கூட மேடம் எப்படி தள்ளி உட்காந்துருக்காங்க என்று நினைத்தவன் இப்போது ஸ்பீட் பிரேக்கர் வர சற்றும் யோசிக்காமல் அப்படியே பைக்கை ஓட்ட இப்போது அவன் மேல் இடித்து அவன் தோளில் கை போட்டு இறுக்கி பிடித்தாள் வெண்ணிலா. வெண்ணிலாவின் கைப்பட்டவுடன் தன்மேல் மின்சாரமே பாய்ந்து விட்டதை போல் உணர்ந்தவன் லேசாக கண்ணாடியை பார்த்து சிரிக்க அப்போதுதான் அவளும் பார்த்து வேகமாக கையை எடுத்தாள்.
ஏன் வெண்ணிலா, தோல்ல கை வச்சுக்கலாமே, தோல் ஃப்ரீயாக தான் இருக்கு என்று சொல்லி சிரித்தான் சூர்யா. இல்லைங்க, அது என்று தலையை குனிந்து கொண்டு சைடு கம்பியில் பிடித்து கொண்டாள். இப்போது கௌதம் இருக்கும் ஹாஸ்பிட்டல் வாசலில் சென்று பைக்கை நிறுத்தினான் சூர்யா. அத்தியாயம் 20. வெண்ணிலாவின் கைப்பட்டவுடன் தன்மேல் மின்சாரமே பாய்ந்து விட்டது போல் உணர்ந்தவன் லேசாக கண்ணாடியை பார்த்து சிரிக்க, அப்போதுதான் அவளும் பார்த்து கையை வேகமாக எடுத்தாள். ஏன் வெண்ணிலா, தோல்லே கை வச்சுக்கலாமே, தோல் ஃப்ரீயாக தான் இருக்கு என்று சொல்லி சிரித்தான் சூர்யா. இல்லைங்க, அது என்று தலையை குனிந்து கொண்டு சைடு கம்பியில் பிடித்து கொண்டாள். இப்போது கௌதம் இருக்கும் ஹாஸ்பிட்டல் வாசலில் சென்று பைக்கை நிறுத்தினான் சூர்யா. என்னங்க, இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று வெண்ணிலா தயங்கியபடியே கேட்க, வெண்ணிலா, நேத்தே நீங்கள் கௌதமை பார்க்கறதுக்காக வந்தீங்க. அவங்க அம்மா உங்களை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. நான் வேற கோபத்தில் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இன்னைக்கு கௌதமை பார்க்கறதுக்காக நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான் சூர்யா. இல்லைங்க, இன்னைக்கு பார்க்க போனாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் எதுக்காக அவமானப்படணும்? வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று தயங்கியபடியே வெண்ணிலா சொல்ல, அவள் தயக்கத்தின் காரணத்தை அவன் புரிந்து கொண்டான். எனக்கு புரியுது வெண்ணிலா, கௌதம் என்னையும் உங்களையும் பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆவார் தானே என்று கேட்க, ஆமா, உங்களை என்னையும் பார்த்தா நீங்க தான் பாப்பாவோட அப்பான்னு கௌதமுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாம டென்ஷன் ஆகி கண்டிப்பா உங்களை ஏதாவது பேசிடுவாரு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்று வெண்ணிலா சொல்ல, லேசாக தன் மனதிற்குள் சூர்யாவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாள்ல, கண்டிப்பாக மனசு மாறிடுவா. சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகலாம் என்று நம்பினான் சூர்யா. பரவாயில்லைங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தா கண்டிப்பாக கௌதம் புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கூட மனசு மாறி அவங்க அப்பா அம்மா எதிர்பார்க்குற மாதிரி மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியும். சரிங்க, நீங்க சொல்றது கூட எனக்கு சரியா படுது, போகலாம் என்று தன் குழந்தையை சூர்யாதான் வைத்திருந்தான். வெண்ணிலா அவன் பின்னாடி சென்றாள். இருவரும் வருவதை பார்த்த கௌதமின் அம்மாவிற்கு கோபம் என்றாலும் சூர்யாவை பற்றி தெரிந்திருந்ததால் எதுவும் பேசாமல் சற்று அமைதியாக இருந்தார். கௌதமின் அறைக்குள் சூர்யா வெண்ணிலாவை அழைத்து சென்றான். வெண்ணிலாவை பார்த்தவுடன் கௌதமிற்கு ஏதோ போன உயிர் வந்தது போல் இருந்தது. ஆனால் சூர்யாவின் கையில் குழந்தை. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கௌதம், எப்படி இருக்கீங்க என்று கேட்டால், அவன் தலையில் கட்டு போட்டு கையில் கட்டு போட்டு காலிலும் கட்டு போட்டுதான் படுத்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு மனம் வலித்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும், அதை காட்டிக்கொள்ளவில்லை. அவள் துடிப்பதை கௌதம் பார்த்தால் அவன் மனம் மாறவே மாட்டான் என்பதால் இப்போது சற்று தைரியமாக பேசினாள் வெண்ணிலா. பரவாயில்ல வெண்ணிலா, இவர் யாரு என்றான். இவரு சூர்யா, என்னோட ஹஸ்பண்ட், பாப்பாவோட அப்பா என்று அறிமுகப்படுத்தினாள் வெண்ணிலா. அதை கேட்ட கௌதமுக்கு அப்போதே எழுந்து சூர்யாவை அடித்து விட வேண்டும் என்று தோன்றியது. அவளை நாசம் பண்ணி என் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டியடா என்று கத்திவிடலாம் என்று கூட தோன்றியது. ஆனால் வெண்ணிலா பேசும் விதமும் சூர்யா அவளை பார்க்கும் விதமும் அவனுக்கு அவனை அப்படி கோபமாக பேச மனம் வரவில்லை. இப்போது கௌதம் சூர்யாவை பார்த்து, நீங்கள் வெண்ணிலாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்டான். ஆமாம் கௌதம், நேற்று தான் கோயிலில் வச்சு வெண்ணிலாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. சத்தியமாக உங்களுக்கு வேணும்னு நான் துரோகம் பண்ணலை. அன்னைக்கு எனக்கு இருந்த எமோஷனில் கோபத்தில் நான் பண்ணிட்டேன். ஆனால் தப்பு தான். அந்த தப்பு எல்லாரையுமே காயப்படுத்திருச்சு. வெண்ணிலாவை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மனசை உறுத்துற ஒரே விஷயம் நீங்கள் இப்படி இருக்கிறது மட்டும்தான். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க என்று சொன்னான் சூர்யா. இப்பொழுது கௌதமுக்கு இருந்த கோபம் எல்லாம் பறந்து விட்டது. நம்ம நேசிச்சவங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கறதா உண்மையான காதல் என்று நினைப்பவன் கௌதம். இப்போது சூர்யா பேசிய விதம் அவனுடைய குணத்தை அழகாக வெளிக்காட்டியது. வெண்ணிலாவுக்கு சூர்யா சரியான கணவன் என்று கௌதம் நினைத்து சற்று நிம்மதியடைந்தான். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அந்த கவலை போயிடுச்சு. நீ சூர்யா கூட நல்லபடியா வாழணும். ஹாப்பி மேரிட் லைஃப் என்று சொன்னான் கௌதம். கௌதம், அத்தை மாமா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வாழணும். அப்பதான் நானும் சூர்யாவும் கூட சந்தோஷமா வாழ முடியும். அது வரைக்கும் என் மனசுலயும் குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி இங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விடாது. அதனால நீங்க உங்க மனசை மாத்தி நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும் என்று வெண்ணிலா சொல்ல, அவள் மனம் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்த கௌதம், கண்டிப்பா வெண்ணிலா, எனக்கு சரியானதும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அவளிடம் பொய் சொன்னான்.
இதுவரைக்கும் கௌதமுக்கு திவாகரோட மச்சான் தான் சூர்யா என்கிற விஷயம் தெரியாது. ஓகே கௌதம், உடம்ப பார்த்துக்கோங்க. தெரியாமல் உங்கள் லைஃப்பில் ஆக்சிடென்ட் பண்ணி நிஜத்துலேயும் உங்ககிட்டயும் ஆக்சிடென்ட் பண்ணி இப்போ உங்களை படுக்க வச்சிட்டேன். ஐ எம் ஸோ சாரி கௌதம் என்று தன் வருத்தத்தை தெரிவித்தான் சூர்யா. பரவாயில்ல சூர்யா, நான் வேணும்னு தான் உங்கள் காரில் வந்து இடிச்சிட்டேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். வெண்ணிலா, நீங்கள், பாப்பா எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அப்படியே அமைதியானான் கௌதம். கௌதம், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க என்று மறுபடியும் வெண்ணிலா சொல்லிவிட்டு கௌதம் வெண்ணிலா இருவரும் கிளம்பினர். அவர்கள் சென்றவுடன், வெண்ணிலா முன்னாடி கோவப்பட்டு என்னோட மதிப்பை குறைச்சிக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சூர்யா. வெண்ணிலாவை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று மனதிற்குள் இப்போது நினைத்து கொண்டிருந்தான் கௌதம். வெளியில் சென்று சூர்யா பார்க்கும்போது அங்கு திவாகர் வந்தான். சூர்யாவை பார்த்த திவாகருக்கு கோபம்தான். ஆனால் திவாகரின் பக்கத்தில் இருந்த தன் தங்கை சௌமியாவை பார்த்த சூர்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நேற்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு தன் தங்கையை ஓடி சென்று அணைத்து கொண்டான் சூர்யா. ஹேய் சௌமி, எப்படி இருக்க? ஹாப்பியாக இருக்கல்ல என்று கட்டி அணைத்து அவள் தலையை சூர்யா தடவிக்கொண்டிருக்க அவளின் கையை இறுக்கமாக பிடித்து இந்த பக்கம் இழுத்து விட்டான் திவா. என்ன சௌமியா, நேற்று சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? உன் அண்ணன் தான் வேணும்னா இப்படியே கிளம்பிடு. அதை விட்டுட்டு பார்க்குற இடத்துல கட்டி பிடிக்கிறது, பாசம் மலையை பொழியிறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று திவா சொல்ல, இங்கே பாருங்க, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டுக்காக உங்களால் இவ்வளோ கோவப்பட முடியும்னா என் கூட பிறந்த என் அண்ணனுக்காக என்னாலையும் கோவப்பட முடியும். என் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் உங்கள் வீட்டில் நான் இருக்கேன். திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணி சுத்தமாக உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாமல் பண்ணிடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க என்று சௌமி சொல்ல, என்னடி உன் அண்ணன் இருக்கிற திமிரில் என்னையே எதிர்த்து பேசுறியா என்று ஹாஸ்பிட்டல் என்று கூட பாராமல் அவள் கன்னத்தில் ஓங்கி அறிந்தான் திவா. அங்கிருக்கும் அத்தனை பேரும் திரும்பி பார்த்தனர். அதை பார்த்த சௌமியாவிற்கு அவமானமாக இருந்தது. ஆனால் சூர்யாவுக்கோ கோபம் இப்பொழுது தலைக்கேறியது. அப்படியே திவாவின் கையை பிடித்து முதுகுக்கு பின்னாடி திருப்பியவன், என்ன போனா போகுது, மாப்பிள்ளைன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காகத்தான் உனக்கு கட்டி கொடுத்துருக்கோம். இப்படி பார்க்குற இடத்துல எல்லாம் அடிக்கிறதுக்காக கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் மத்தியில் அவளை அடிக்கிறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? முதல்ல பொண்ணுங்களை அடிக்கிறதே தப்பு, இதில் பப்ளிக்கில் வேற. இங்கே பாரு, உனக்கு ஃபைனலாக சொல்கிறேன், என் தங்கச்சி ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த சூர்யா அமைதியாக இருப்பான். அவள் கண்ணில் கண்ணீர் வர வைக்கணும்னு நினச்ச அப்புறம் யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. இந்த சூர்யாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காட்ட வச்சிடாத, அப்புறம் நீ தாங்க மாட்ட என்று அனல் தெரிக்கும் பார்வையில் கோபமாக பேசினான் சூர்யா. அவனின் அந்த கோபத்தை வெண்ணிலா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்பா கோபப்பட்டதை பார்த்த ரக்ஷிக்குட்டி அழுக ஆரம்பித்து விட்டாள். தன் மகளின் சத்தத்தை கேட்டவன் அப்படியே தன் கோபம் தணிந்து பனிமழையாய் உருகிவிட்டான். வேகமாக திவாவின் கையை விட்டுவிட்டு ரக்ஷிக்குட்டியை தூக்கினான் சூர்யா. அச்சச்சோ குட்டி பாப்பா, ஏன் அலறீங்க? அப்பா அங்கிள் கூட சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். இங்கே பாருங்க, இப்போ அங்கிள் சிரிப்பாரு என்று அப்படியே திவாவின் அருகே சென்று அவன் தோளில் கை போட்டு, இங்கே பாரு, இவர் உன்னோட மாமா, இவங்க உன்னோட அத்தை, அதனால அப்பா மாமா கூட சும்மா விளையாண்டேன்டா என்று லேசாக தட்டி கொடுக்க சற்று அழுகையை நிறுத்தினாள் ரக்ஷி. சௌமிக்கு தன் அண்ணன் குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் திவா இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு என்ன பண்ணுவது என்று அமைதியாக இருக்க, ஓகே குட்டிமா, நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு திவாவின் தோலையும் தட்டி கொடுத்துவிட்டு வெண்ணிலாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் சூர்யா. இங்கு கௌதமிடம் திவாகர் பேசினான். சௌமியாவை அறிமுகப்படுத்தி வைத்தான். கௌதம், இவங்க சௌமியா, என்னோட ஒய்ஃப். நீ தான் மேரேஜுக்கு வரலையே, அதனால தான் உன்னை பார்க்க இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்று திவா சொல்ல, ஹலோ சிஸ்டர் என்று கௌதம் சிரித்து கொண்டே சொல்ல, அண்ணா இப்போ எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா என்று கேட்டாள் சௌமியா. இப்போ பரவாயில்லம்மா, ஃபைன் என்று சொன்னான். ஆமா திவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் சத்தமாக இருந்துச்சு, என்னடா என்று கௌதம் கேட்க, அதுவா, சௌமியோட அண்ணனை பார்த்தேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்டா. அவன் தான்டா வெண்ணிலாவை நாசம் பண்ணி உன் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கான். அது நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் அவனுக்கும் எனக்கும் சரியான சண்டை என்று இப்போது சொல்ல சௌமியாவுக்கு கோபம்தான் வந்தது. என்றாலும் கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றாள். இப்போதுதான் கௌதமுக்கு தெரிய வந்தது. அப்ப சூர்யா உன்னோட மச்சானா என்றான். ஆமாம் கௌதம், எனக்கும் அவனுக்கும் என்னமோ தெரியல, நேற்றுலேருந்து சண்டை தான் வருது. உன் லைஃப்பை நாசம் பண்ணிட்டான்ல, அதனால தான்
என்று திவா சொல்ல, அப்ப சூர்யா அவனுக்கு மச்சான். நல்ல வசதியா போச்சு. அவனை பத்தி முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும் என்று தன் மூளைக்கு வேலை கொடுத்தான் கௌதம். என்னடா கௌதம் யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா என்று கௌதம் சொல்ல, திவாவும் சிறிது நேரம் பேசிவிட்டு சௌமியாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். தன் பிஏவிடம் தன் லேப்டாப்பை கொண்டு வர சொல்லி இப்போது சூர்யாவை பற்றி ஆராய்ந்தான். சூர்யாவை பற்றி முழுவதுமாக தெரிய கௌதமின் முகம் வியர்த்து கொட்டியது. தொடரும். மேலும் பல சுவாரஸ்யமான பகுதிகளோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.